ஓகே. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நாம் பேசுவோம். என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம்? அது நீட்டு தேர்வு, படிப்பு, வேலைவாய்ப்பு, தொழில், இதில் நம்முடைய கர்மாக்கள் என்ன நிகழ்கிறது, அப்புறம் ஒருவர் வாழ்க்கை சரியாக வாழ எந்த கர்மாவின் அடிப்படையில். ஓகே. வாழ்க்கையில 3 கேள்விகளுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நம்ம லைஃப்ல கஷ்டப்பட மாட்டோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த பூமியில எதுக்காக வந்து பிறந்திருக்கோம், என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோன்றது பர்பஸ் தெரியாம நம்ம லைஃப்ல இருக்கிறனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம், இப்போ இங்கே இந்த பூமிக்கு எதுக்காக வந்திருக்கோம், இறந்த பிறகு நம்ம எங்கே போவோம் அப்படின்ற 3 கேள்விகளுக்கு ஆன்சர் தெரியல. அப்போ இறப்புக்கும் திருப்பி இன்னொரு மறுபிறப்புக்கும் மத்தியில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. வாழ்க்கையில மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியல. இதை இறக்குறோம், ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அடுத்த பிறவி ஒன்று இருக்கு. அந்த அடுத்த பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் மத்தியில ஒரு கேப் இருக்கு. அது ஒரு பீரியட் ஆஃப் லைஃப் டைம் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். சார், இப்போ நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கும். பர்பஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்லி ஒரு வகுப்பு நடத்துகிறாங்க. அதில் டாக்டர் இளங்கோ அப்படின்றவர் வந்து ஏதோ ஒன்று பேசுகிறாரு, அதை கேட்போம், ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா பார்ப்போம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வரீங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்புன்றது எல்லாருக்குமே இருக்குது. அப்போது இந்த உலகை படைத்த இறைவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த உலகம் வந்து நீங்கள் படைக்கல, நான் படைக்கல, இறைவன் தான் படைத்தாரு. அந்த இறைவன் படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு பர்பஸ்க்காக படைச்சிருக்கிறார். அந்த பர்பஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்ல ஹாப்பியா இருக்கும். அந்த பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலன்னா நம்ம கஷ்டப்படும். வாழ்க்கையில வந்து துன்பங்களுக்கு காரணம் வந்து புத்தர் சொல்றாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்றாரு. சத்குரு ஜக்கி வாசுதேவ் என்ன சொல்றாருன்னா, அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஒரு புக் எழுதுறாரு. நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. புத்தர் வந்து வாழ்க்கையில எல்லா துன்பங்களுக்குமே காரணம் ஆசைப்படாதீங்கன்றார். ஜக்கி வாசுதேவ் அவருடைய புக்கில் என்ன எழுதுறாருன்னா, அத்தனைக்கும் ஆசைப்படும் ஒரு புக் எழுதுறாரு. இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, சார் நான் ஆசைப்படுறதா இல்லை ஆசைப்படாமல் இருக்கிறதா, என்ன சார் பண்ணுறது, குழப்புறாங்களே எங்களை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுமே உண்மை. அவர் சொன்னதும் உண்மை, இவங்க சொன்னதும் உண்மை. என்ன டாக்டர் வழக்கம் போல குழப்புறீங்கன்னு நினைக்காதீங்க. ரெண்டுமே உண்மைதான். அத்தனைக்கும் ஆசைப்படும் இவர் சொன்னதும் உண்மைதான், ஆசைப்படாதீங்க கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னதும் உண்மைதான். அது அந்தந்த லெவலில் வரும்போது அது நமக்கு புரியும். இறைவன் வந்து சில காரணங்களுக்காக இந்த பூமியை படைச்சிருக்காரு, சில காரணங்களுக்காக நம்மளை படைச்சிருக்காரு. அந்த என்ன காரணம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு எண்ணத்துக்கு ஏற்றபடி, இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷமோ வேற ஒரு முடிவு எடுக்கணும்னா குடும்ப தலைவர்னு ஒருத்தர் இருப்பார். அப்போ குடும்ப தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். இப்போ ஒரு மனைவி கிட்ட சொன்னாங்கன்னா, எதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறாங்க சார், அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு சொல்லுவோம். ஸோ குடும்ப தலைவர்னு ஒன்று இருக்குது, அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்குவோம். இப்போ ஒரு ஸ்டேட்ல ஒரு விஷயம் நடக்குது, இதை செய்யணும் பண்ணணும்னால சீஃப் மினிஸ்டர் கிட்ட அதை கேட்டுக்குவோம் அப்படின்மா. இப்போ கண்ட்ரியில ஒரு நடக்கணும்னா அந்த நாட்டினுடைய பிரதமர், அந்த நாட்டு ஜனாதிபதி, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். அவர் பர்மிஷன் கொடுத்தா செய்வோம், அவர் பர்மிஷன் கொடுத்தா செய்ய வேண்டாம். ஸோ ஒரு ப்ரொபோசல் கொண்டு போறாங்க. அந்த ப்ரொபோசலுக்கு வந்து அவர் பர்மிஷன் கொடுத்தா தான் பண்ண முடியும். ஒரு நாட்டிலையும் வந்து பிரதமர் இருப்பாங்க, பிரசிடென்ட்ஸ் இருப்பாங்க, பர்மிஷன் கொடுப்பாங்க. பர்மிஷன் கொடுத்தா தான் அந்த ப்ரொபோசல் வந்து ஆக்டா கொண்டு வருவாங்க, செயல்படும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கடவுள் வந்து பர்மிஷன் கொடுக்கணும். கடவுள் ஓகே சரி பண்ணு அப்படின்னா தான் அதை நான் பண்ணணும். கடவுளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை, கடவுளுக்கு எண்ணம் இல்லாத ஒரு விஷயத்தை, கடவுள் செய்ய விரும்பாத ஒரு விஷயத்தை நம்மளால பண்ண முடியாது. அப்போ கடவுளுக்கு எதிரான ஒரு விஷயத்தை நாம செய்யறோம் அப்படின்னும் பொழுது நம்ம லைஃப்ல வந்து கஷ்டப்படுறோம், நஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம். அப்ப இது கடவுள் வந்து என்ன சொல்றாரு, அவருடைய எண்ணம் என்ன அப்படின்றது வந்து யாருக்கும் தெரியல. இப்போ ஒரு நாடு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னா ஒரு சட்டம் வச்சிருக்கு. அந்த சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு நாட்டையும் ஒரு சட்டம் இருக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. இந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும், இந்த சட்டத்துக்கு மீறினா தண்டனை, இல்லையா? எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு சட்டம் இருக்கு.
ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு சட்டம் இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு சட்டம், இதுதான் ரூல், இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. அதே மாதிரி கடவுள் சில சட்டங்களை வச்சிருக்காரு. இப்படித்தான் நீங்க வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லி சட்டங்களை வச்சிருக்காரு. ஆனா மற்ற சட்டங்கள் எல்லாமே நீங்க வந்து பிரிண்டட் புக்கா பார்க்கலாம், ஆடியோவாகவும் எடுக்கலாம், வீடியோவாகவும் எடுக்கலாம். சட்டங்கள் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். அமெரிக்க நாட்டில் என்ன சட்டம் இருக்கு, இந்தியாவில் என்ன சட்டம் இருக்கு, ஒரு ஒரு நாட்டிலும் என்ன சட்டங்கள் இருக்கு, ஒரு ஒரு மாநிலங்களிலும் என்ன சட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், ப்ராக்டிக்கலா தெரியும், பார்க்குறோம், படிக்கிறோம். அதை புக்ஸா போட்டிருக்காங்க. லாயர்ஸ் வந்து அதுல வந்து நல்ல ஃப்ளூயண்டா இருப்பாங்க. லாயர்ஸ் நமக்கு தெரியலன்னாலும் லாயர்ஸை கேட்போம், இது இதை பத்தி என்ன டாக்டர் சொல்றது, சாரி என்ன லாயர் சொல்றாங்க, என்னென்ன சட்டங்கள்லாம் வந்து சொல்றது, இதுக்கு என்ன வழின்னு சொன்னா ஒரு லீகல் கவுன்சிலிங், லீகல் அட்வைசர் வச்சிருக்கோம். லீகல் அட்வைசர் வந்து சட்டத்தை பார்த்து இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணக்கூடாது, இப்படி செய்யலாம், இப்படி செய்யக்கூடாது கைட் பண்றாரு. அப்போ கடவுள் என்ன மாதிரி சட்டத்தை வச்சிருக்காரு, கடவுள் என்ன மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து வெளியில இல்ல, அவர் மறைபொருளாக வைத்திருக்கிறார். இந்த கடவுள் வச்சிருக்கிற சட்டங்களை தான் நம்முடைய முனிவர்கள் தியானத்தின் மூலமாக அவர் அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட கேட்டு அதை வேதங்களாகவும் சாஸ்திரங்களாகவும் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுளுடைய சட்டங்கள், கடவுள் வந்து நம்ம சினிமாவிலேயோ டிவிலேயோ ரேடியோவிலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல நாடகத்திலேயோ வந்து ஓப்பனா பேசுற மாதிரி கடவுள் அப்படி சட்டத்தை வைக்கல. அந்த கடவுளுடைய சட்டம் இந்த உலகத்தை உருவாக்கிய, இந்த உலகத்தை உருவாக்கிய, இதை போன்ற எண்ணற்ற அந்த கேலக்சிஸை உருவாக்கிய அந்த கடவுள் அவருடைய சட்டத்தை நீ என்கிட்ட வந்தா நான் சொல்றேன், என்கிட்ட வரலைன்னா நான் சொல்ல மாட்டேன், என்கிட்ட வந்து கத்துக்கோன்ற மாதிரி வச்சுட்டார். அது ஏன் வச்சாருன்றது அது அவர் தான் கேட்கணும். அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, பின்னாடி சொல்லுவோம். அப்போ அவருடைய சட்டத்தை வந்து நாம தெரிஞ்சுக்கணும், அப்ரோச் பண்ணணும். அப்படின்னா நாம தான் அவரை அப்ரோச் பண்ணணும், அவர் நம்ம அப்ரோச் பண்ண மாட்டார். கடவுள் அப்படி வச்சிருக்காரு. நாம எப்படி அப்ரோச் பண்ணி அவர் வச்சிருக்க சட்டத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒன்லி தியானம் மட்டும்தான், ஒன்லி சோர்ஸ். தியானத்தின் மூலமாகத்தான் கடவுள் என்ன சட்டம் வச்சிருக்கிறாருன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நாம தான் கடவுளை அப்ரோச் பண்ண முடியும். மற்ற நம்ம நாட்டு சட்டங்கள் மாதிரி புக்ஸ் எல்லாம் கிடையாது, இ புக்ஸ் கிடையாது, மற்ற எந்த வகையிலையும் அந்த டேட்டாவை நம்ம எடுக்க முடியாது. கடவுளை அப்ரோச் பண்ணும். இந்த கடவுளை அப்ரோச் பண்ண ஒன்லி தியானம் தான் சொல்யூஷன். இந்த பிரபஞ்சம் உருவானதுல இருந்து, இந்த உலகம் உருவானதுல இருந்து எல்லாருமே பெரிய பெரிய மகான்கள், முனிவர்கள், யோகிகள் எல்லாமே வந்து தியானத்தின் மூலமாக தான் கடவுளை தொடர்பு கொண்டிருப்பார்கள். தியானத்தின் மூலமாக மட்டுமே அவரை அணுக முடியும். தியானத்தின் மூலமாக மட்டுமே அவருடைய ஆலோசனைகளை பெற முடியும். தியானத்தின் மூலமாக மட்டுமே அவருடைய எண்ணங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும், அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். நோ அதர் சோர்ஸ். யாருக்குமே, யாரு எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், கடவுளுக்கு என்ன பேர் வச்சிருந்தாலும், எந்தெந்த வகையான உருவங்கள வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும், கடவுள் உருவமே அற்றவர்கள் என்ற நிலையில் இருந்தாலும், கடவுளை தொடர்பு கொள்வது மட்டும்தான் ஒரே வழி. கடவுளுடைய தொடர்புக்கு ஒரே வழி தியானம் தான். அந்த தியானத்தின் மூலமாக தான் இன்னைக்கு நாம பார்க்குற விஷயங்கள் எல்லாம் தியானம் செய்தவர்கள், முனிவர்கள் கொண்டு கொடுத்தாங்க. அப்ப சாதாரண மனிதர்களாகி நாம எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? நாமளும் தியானத்தின் மூலமாகத்தான் வந்து அவருடைய இன்டென்ஷனும் தெரிஞ்சுக்கணும். அப்ப தியானம் எப்படி பண்ணணும், எப்படி பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியுது, இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலை அது வந்து கஷ்டமா இருக்கு, நடைமுறை செய்ய முடியுது, தியானத்துல உட்கார முடியலையே அப்படின்னு சொன்னா அது அப்படித்தான் இருக்கும். இந்த தியானத்திற்கு உதவுவதுதான் கிறிஸ்டல். இதனால தான் நம்ம சொல்ற கிறிஸ்டல் தியானம் பண்ணுங்க, கிறிஸ்டலை வாங்கி கிறிஸ்டலை வச்சு கிறிஸ்டல் தியானம் பண்ணுங்க. அப்ப கடவுளுடைய இன்டென்ஷன் என்னன்னு தெரியும். சரி, கடவுளுடைய இன்டென்ஷன் நமக்கு தெரியும், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி வாழணும். கடவுளுடைய இன்டென்ஷன் தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனா அதுபடி நான் வாழ மாட்டேன்றாங்க. அரசாங்கம் சட்டம் போடுது, சட்டம் தெரியும், சட்டத்தை மீறினா என்ன தண்டனைன்னு தெரியும், ஆனா மக்கள் தப்பு பண்றாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது, ஆனா லஞ்சத்தை வாங்குறாங்க, அது தவறுன்னு தெரிஞ்சாலும். லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுது, மக்கள் கொடுக்குறாங்க, அது தப்புன்னு தெரிந்தாலும். ஸோ அரசாங்கம் வந்து ஒன்வேல போகக்கூடாதுன்னு ஒரு டிராபிக் போலீஸ் உத்தரவு போடுது. ஒன்வேல போனா டிராபிக், ஒன்வேல போகக்கூடாது, பட் ஒன்வேல போனா தண்டனை உண்டு தெரியும், ஆனா ஒன்வேல போறாங்க, பனிஷ்மெண்ட் வாங்குறாங்க. அப்போ ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை போடுதுன்னா அந்த சட்டத்தை மீறி நடக்கிறதுனால அரசாங்கம் வழக்குகள் போடுது, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸ் எல்லாம் இதனால நடக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது?
அரசாங்கம் வகுத்த திட்டத்தை மீறி நடக்கிறனால தான் அதெல்லாம் நடக்குது. அது போலீஸ்ல கோர்ட்ல கேஸ்ன்னு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இறைவனுடைய எண்ணத்துக்கு ஆப்போசிட்டா இறைவனுடைய எண்ணம் என்னன்னு தெரிந்தாலும் சில நம்ம கர்ம வினைகளின் காரணமாக அவர் சொன்னா சில பேர் அவர் அப்படிதான் சொல்லுவார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாட்டு செயல்படுறோம். இப்ப செயல்படும் போது இறைவன் நமக்கு தண்டனைகள் கொடுக்கும். இந்த தண்டனைகளை இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. மனிதனுடைய சட்டத்தை ஏமாத்திடலாம், மனிதன் உருவாக்கின சட்டங்களை ஏமாத்திடலாம், பணம், பொருள், செல்வாக்கு, ஆள் பலம், படைபலம் எல்லாத்தையும் வச்சு ஏமாத்திடலாம். பட் இறைவனுடைய சட்டத்தை ஏமாற்றவே முடியாது, எஸ்கேப் ஆகவே முடியாது. எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வரும், எஸ்கேப்பே ஆக முடியும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்காக தான் இன்னைக்கு கலியுகத்துல இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு தகுந்த மாதிரி கிறிஸ்டல் நாம ரெக்கமெண்ட் பண்றோம். கிறிஸ்டல் வாங்கி கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணுங்க. இட் கிவ்ஸ் ஆல் த சொல்யூஷன் யூ நீட் to solve your problems and your diseases. தியானம், இந்த கிறிஸ்டல் தியானம் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்த இடத்துல இருந்தே உங்களுடைய நோய்களை குணமாக்குவதற்கான வழிகளையும் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் குணமாவதற்கான வழிகளையும் தெளிவாக உங்களுக்கு நீங்களே அறிந்து கொள்கின்ற மாதிரி உணர்த்தும். நீங்க எந்த கவுன்சிலர்கிட்டையும் போக வேண்டாம், எந்த அட்வைசர்கிட்டையும் போக வேண்டாம், யாருக்கிட்டையும் போய் ஒப்பீனியன் கேட்க வேண்டாம், எந்த குருவையும் நாட வேண்டாம். அதுவே ஒரு குரு, கிறிஸ்டலே ஒரு குரு. இந்த கிறிஸ்டல் என்ற குருவை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும், எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது எப்ப செய்யணும், எது எப்ப செய்யக்கூடாது, எல்லா விஷயங்களிலே இருந்து உங்களுடைய சொந்த குருவாக இருந்து உங்களை வாழ்க்கை முழுதும் வழி நடத்தும். இந்த வழிகாட்டுதல் தெரியாததுனாலதான் நம்ம சஃபர் ஆகிறோம். வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது கிறிஸ்தவை தவிர வேற சுலபமான ஒரு குரு இன்னைக்கு இருக்கிற டைம்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் இல்லை. அதனால நம்ம கிறிஸ்டல் மெடிடேஷன் ரெக்கமெண்ட் பண்றோம். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணணும். ஒரு தப்பட மாட்டிக்கிட்டீங்க, ஏதோ தெரியாதனா மாட்டிட்டீங்க. இப்ப இன்னும் எப்படி வெளில வர்றது, இந்த கஷ்டத்தை எப்படி வெளில வர்றது? நாம ஒண்ணு செய்யறோம், அது ஒண்ணு நடக்குது. பிள்ளையார் பிடிக்க போனா குரங்கா முடிக்குதுன்னு சொல்லுவாங்க. பிடிக்க போன என்ன பிள்ளையார் தான், ஆனா முடிவுல பார்த்தா குரங்கா இருக்கு. நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ப்ரொவர்ப், மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். காட் ஏன் டிஸ்போசஸ் பண்றான்னு தெரியல. காடை எடுத்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. மிகப்பெரிய நாடு, உலகத்திலே ரொம்ப அட்வான்ஸான நாடு, பணக்கார நாடு, உலகத்துக்கே தாதா அமெரிக்கா தான். ஆனா அந்த நாட்டுல ஒரு புயல் வெள்ளம் வரும்போது அது என்ன பண்ணி ஒன்றும் அவங்களால அதை நிறுத்த முடியல, சஃபர் ஆகுறாங்க. அடிக்கடி மெசேஜ் வருது, அமெரிக்கால இந்த ஸ்டேட் இப்படி ஆச்சு, இந்த ஸ்டேட் இப்படி ஆச்சு, இந்த ஸ்டேட் இப்படி ஆச்சு. ஏன் ரொம்ப அட்வான்ஸான டெக்னிக்கான உலகத்துக்கே ஆகும்னா உடனே அமெரிக்கா தான் கையை காட்டுறமே, அந்த அமெரிக்கா ஏன் சஃபர் ஆகுது? இயற்கையை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் கடவுள் 5 பூதங்களாக பிரிந்து செயல்படுகிறார். கடவுள் நீங்க பார்க்கின்ற இயற்கையாக செயல்படுகின்றார். ஸோ கடவுளை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கடவுளை மற்ற கண்ட்ரிஸை விட அமெரிக்கன்ஸ் நல்லா உணர்றாங்க. இந்த சயின்டிஃபிக்கு நாங்கள் அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லி எல்லா டெக்னிக்லையும் மக்களை நாங்கள் தான் எல்லாத்துலையும் காட்டினாலும் கூட அவங்க நோட்டு கரன்சியில பாருங்க, நாங்கள் கடவுளை நம்புகிறோன்ற வார்த்தை இருக்கு, டாலர். வேற எந்த நாட்டு கரன்சிலையுமே இருக்காது. உலகத்தில் இருக்கிற எத்தனை நாட்டு கரன்சியும் எடுத்து பாருங்க, நாங்கள் கடவுளை நம்புகிறோம் அப்படின்ற சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல அமெரிக்கன் டாலர்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப அவங்க ஏன் எல்லாத்துலயும் அட்வான்ஸா இருக்காங்கன்றது காரணம் புரியுதுங்களா? மற்ற நாடுகள் கடவுளை நம்பினாலும் பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணல, அவங்க நாட்டு கரன்சியில நாங்கள் கடவுளை நம்புகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுருக்காங்க. கடவுளை நம்புறாங்க, நம்பணும்னு நினைக்கிறாங்க, நம்பினா தான் தீர்வுன்னு நினைக்கிறாங்க. அவரை தவிர வேற சொல்யூஷன் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க நாட்டு கரன்சியில நாங்கள் கடவுளை நம்புகிறோம் போடுறோம். ஸோ அப்ப அந்த கடவுளை எப்படி அப்ரோச் பண்றது, கடவுள்கிட்ட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, கடவுள்கிட்ட எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது அப்படின்ற விஷயம் தெரியாதனால தான் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். தியானம் தான் ஒரே வழி. அந்த தியானத்தின் மூலமாக மட்டும்தான் கடவுளை அடைய முடியும். அந்த கடவுளை அடைவதற்கான தியானத்துல நிறைய தியானங்கள் இருக்கு. அதை பத்தி அடுத்தடுத்த வகுப்புகளை தொடர்ந்து பேசுவோம். நிறைய வகையான தியானங்கள் இருக்கு. ஸோ அது ரொம்ப சிம்பிளிஸ்டா சாதாரண மனிதனும் படிக்க தெரியாத மனிதனும் எழுத தெரியாத மனிதனும்
சாதாரண ஒரு ஏழை கூட, படிப்பறிவு இல்லாத கூட, அந்த டெக்னிக்கெல்லாம் தெரியாதவங்க கூட, டெக்னாலஜி தெரியாதவங்க கூட யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டூல் வந்து கிறிஸ்டல் தான். அந்த கிறிஸ்டல் தான் உங்களுக்கு மோட்சத்தை காட்டக்கூடிய, கடவுளை அடையக்கூடிய வழியை காட்டக்கூடியது. அந்த கிறிஸ்டலை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லு. அப்ப கிறிஸ்டலை பயன்படுத்தும் போது என்ன நமக்கு தெரியும்னா, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியும். நாம கடவுள் ஒரு விருப்பத்தை சொல்றாரு, இப்படி நடன்னு சொல்றாரு, அது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம செயல்றோம். அந்த செயல்பாடு செய்யறதுனால நம்ம சஃபர் ஆகும். ஆனா இந்த கிறிஸ்டலை நாம் பயன்படுத்தும் போது கடவுளுக்கு விருப்பத்திற்கு மாறாக நாம செயல்பட மாட்டோம். ஏன்னா அதை போன அடி விடும் தெரியும், உத விடும் தெரியும், அதுல ரெக்கவர் ஆக முடியாதுன்னு தெரியும், கடவுளை ஏமாற்ற முடியாது நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதனால நாம அவருடைய சட்டங்களை மீறி நடக்க மாட்டோம். இப்ப இந்த கிறிஸ்டல் சொல்றீங்க, அப்ப கிறிஸ்டலை நாம வந்து அதை வந்து யூஸ் பண்ணும் பொழுது ப்ராக்டிக்கலா நாம ஒரு டிமாண்ட் கேட்கணும். எனக்கு இது நடக்கணும், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் கேட்கணும். இப்ப இந்த கிறிஸ்டல் டிமாண்ட் கேட்கும் பொழுது அது குறிப்பிட்ட காலத்தில் அது சில விஷயங்கள் நடந்துடும். நீங்க என்ன கேட்ட மாதிரி நடக்குது, அதை பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கேட்ட மாதிரி நடக்கும்போது ஓகே டன். நான் கேட்ட மாதிரி ஒரு பார்சியில தான் நடந்திருக்கு. ஒய்? நான் கேட்ட மாதிரி நடக்கல, வேற மாதிரி நடக்குது. ஒய்? ஏன்? கேட்ட மாதிரி நடந்தது, சந்தோஷம், அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. கேட்ட மாதிரி நடக்கல, பாதி தான் நடந்தது, பார்சியலா நடந்தது. ஏன்னு தெரியல. கேட்ட மாதிரி நடக்கல, நான் ஒண்ணு கேட்டேன் அது ஒண்ணு நடக்குது. நான் கேட்டது நடக்கல, என்னன்னு புரியல. நான் கிறிஸ்தவ கிட்ட தானே கேட்டேன், அது நடக்கலையே அப்படின்னு சில அன்பர்கள் கேட்கிறாங்க, சகோதர சகோதரிகள் கேட்கிறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்றேன். கிறிஸ்டலை நீங்க முறையாக பயன்படுத்தும் பொழுது நீங்க எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க, என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க, நீங்க எப்படி சுகங்களை அனுபவிக்க வேண்டும், எப்படி துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை தெள்ள தெளிவாக உங்களுக்காகவே உணர்த்தும். அதான் யாரும் சொல்ல தேவையில்லை, டாக்டருங்க கூட சொல்ல வேண்டாம். உங்களுக்கே தோணும், சுயமா தோணும். அந்த சுய உணர்வு வரும் பொழுது நீங்க அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டீங்க. அப்ப நீங்க தப்பு செய்யறீங்க அப்படின் போது அது உங்களை டைவர்ட் பண்ணி மாத்தி கொடுக்கும். கிறிஸ்டனுடைய எண்ட் ரிசல்ட் வந்து டோட்டல் ஹாப்பினஸ், முழுக்க ஹாப்பினஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்டலை பயன்படுத்தும் போது முழுக்க ஹாப்பினஸ். எண்ட் ரிசல்ட் வந்து டோட்டல் ஹாப்பினஸ் தான். நீங்க கிறிஸ்டலை பயன்படுத்தி ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது கிறிஸ்டலை பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய வாழ்க்கை சரியான டைரக்ஷன்ல போகும். உங்க ப்ரொஃபஷன் வந்து சரியான லைஃப் போகும். எந்த ப்ரொஃபஷன்ல போனா உங்களுடைய பழைய கர்மா தீந்து புது கர்மா நல்ல கர்மா சேர்த்துதுங்களோ அந்த சரியான ப்ரொஃபஷன்ல கொண்டு போய் சேர்த்தும். கிறிஸ்டலை பயன்படுத்தி நீங்க அலையன்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணை கணவனாகவோ மனைவியாக யாரு வந்தாலும் எந்த வாழ்க்கை துணை, எந்த கணவன், எந்த மனைவியை நீங்க செலக்ட் பண்ணா உங்களுடைய பழைய கர்மாக்கள் தீருமோ, நல்ல கர்மாக்கள் உருவாக்கி உங்க வாழ்க்கைன்ற சாகரத்தை தாண்டுவீங்களோ, அந்த வாழ்க்கை கடலை நீந்தி வெளியே போவீங்களோ, அந்த கணவனை அந்த மனைவி உங்களை அடைய செய்யும். கிறிஸ்டலை பயன்படுத்தி ஒரு தொழிலை நீங்க முடிவு செஞ்சீங்கன்னா எந்த தொழில போனா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும், நல்ல லாபம் வரும், நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க, நீங்க வாழ்க்கையில் துன்பப்படுவதற்கான வாய்ப்புகளே இருக்காது, உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மாஸை கழிப்பீங்க, நல்ல குட் கர்மா சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலை வந்து உங்களுக்கு சரியான வகையில காட்டி கொடுக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா அந்த கிறிஸ்டலை நீங்க பயன்படுத்தி அதனால வர்ற அந்த இன்ஸ்டிங்க்ட், அந்த உள்ளுணர்வை நீங்க பண்ணீங்கன்னா எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினா நீங்க சொகப்படுவீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குங்க, எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினா சொகப்பட மாட்டீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க மாட்டீங்க. ஒரு ஜாப் வந்திருக்கு, இந்த ஒரு கம்பெனில இருந்து வந்திருக்கு, இந்த கம்பெனிக்கு போலாமா, இந்த கம்பெனிக்கு போலாமா, இந்த கம்பெனிக்கு போலாமா, எக்ஸ் போலாமா, ஒய் போலாமா, செட்டு போலாமா. அப்ப அந்த கிறிஸ்டல் கிட்ட ஒப்படைச்சு கிறிஸ்டல்ல வர அந்த இன்ஸ்டிங்க்ட், அந்த உள்ளுணர்வை வந்து நீங்க வாங்கி போனீங்கன்னா எந்த கம்பெனியில போனா நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா ஹாப்பியாக இருந்து, திரும்ப சொல்ல பாருங்க, நீங்க லைஃப்ல எந்த ஆங்கிள் அப்ரோச் பண்ணாலும் அதுல மெயின் காஸ்ட் 2 இருக்கும். ஒண்ணு பழைய பேட் கர்மாவை கழிக்கணும், நல்ல குட் கர்மாவை சேர்க்கணும். இந்த பழைய பேட் கர்மாவை கழிக்கிறதுக்கும் இப்ப புதுசா குட் கர்மா சேர்த்துறதுக்கும் அடுத்த பிறவிக்கு அடுத்த வாழ்க்கைக்கு தேவையான குட் கர்மா சேர்த்துறதுக்கும் உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அந்த பொருத்தத்தை சரியாக உடனே செயல்படுத்த. நீங்க இது எல்லாத்திலையுமே செயல்படுத்தலாம். நீங்க ஒரு பொருள் வாங்குறதுல இருந்து வாழ்க்கையில எந்த முடிவு எடுத்தாலுமே உங்க வாழ்க்கை, உங்க தொழில், உங்க பிசினஸ், உங்க திருமண வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடிய செலக்ஷன் பண்ணக்கூடிய
ஒரு கணவனையோ மனைவியோ செலெக்ஷன் பண்றதுல கூட நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணிடுறோம். நிறைய வரதட்சணை வரும், அங்கே போனா நிறைய பெரிய படிப்பு, அங்கே போனா இவ்வளோ அப்படி வாடான்னு சொல்லிட்டு போயிட்டு இதுக்கு எகெயின்ஸ்டா சஃபர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன, இது ஏதோ குடும்பம் வேற வழியில தலைவிதியான்னு கட்ட வேண்டியதா இருக்கு, இதெல்லாம் போய் என்ன பண்றது, நானும் என்ன பண்ணி பார்த்தேன், கடைசியில நம்ம தள்ள பகவான் இப்படி எழுதிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு மனசு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அங்கே போய் சுகப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. நிறைய உதாரணங்கள் சொன்னேன், ஆயிரக்கணக்கான உதாரணம் இந்த கேஸ்ல நான் சொல்லுவேன். ஸோ அந்த எந்த திருமண வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு துணையை தேர்ந்தெடுக்கணும்ன்றது கூட இது சரியான முடிவு காட்டும். திருமணம் ஆன பிறகு பல ஆண்டுகள் திருமண வாழ்க்கை கடந்த பிறகு அப்ப நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க, அடாடா தப்பு பண்ணிட்டேனே, பேசாம நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாமே, இந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணாம நான் அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம பின்னாடி ஃபீல் பண்ண போறது இறைவனுக்கு தெரியும், கிறிஸ்டல் மூலமா காட்டி கொடுப்பாரு. அந்த கிறிஸ்டல் சொல்றதை கேட்கணும். கிறிஸ்டல் சொன்னதை கேட்டுட்டு அதனால சுகப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பத்தியும் பின்னாடி பேசுவோம், கொடுப்போம் விஷயங்களை. கிறிஸ்டல் சொன்னதை உணர்ந்துக்கிட்டு ஆனா கிறிஸ்டல் சொன்னதை கேட்காம என் இஷ்டத்துக்கு நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய அறிவு, தன்னுடைய அறிவு என்ன சொல்றதோ அதை கேட்டு சஃபரானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் திருமண வாழ்க்கை விஷயத்துலையும் சரி, தொழிலை செலக்ஷன் பண்ற விஷயத்துலையும் சரி, நிறைய எல்லா விஷயத்துலையுமே நிறைய எடுத்துக்காட்டுகள் என்னால சொல்ல முடியும். இப்ப தொழிலை பத்தி சொல்லுவோம், அடுத்தடுத்த வகுப்புல மற்ற விஷயங்களை பத்தி பேசுவோம். தொழில், ஒரு மனிதன் வாழ்க்கையில பணம் வேணும், பணம் சம்பாதிக்கணும், கடைசி வரைக்கும் பணம் தேவை. இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது தான் மனுஷன் வந்து கர்மாவை கிரியேட் பண்ணிக்கிறான். 95% ஆஃப் த நெகட்டிவ் கர்மாஸ் வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், பல வகுப்புகளையும் சொல்லியிருக்கேன். பண விஷயத்துல தான் நெகட்டிவ் கர்மாஸ் நிறைய சேர்த்துக்கிறாங்க, மொத்தம் 5% மற்றதெல்லாம். அப்போ ஒரு தொழிலை செலக்ட் பண்ணும்போது அவங்களோட எய்ம் கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்டேட் பெற்றோர்கள்லாம் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நான் கலெக்டர் ஆகணும், பெரும்பாலும் நான் கலெக்டர் ஆகணும், இப்போதான் கொஞ்சம் ரீசெண்டாக நான் பெரிய ஆடிட்டர் ஆகணும், நான் பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டேட்டில் வரும்போது நான் படிக்கும்போது நானும் ஸ்டேட்டில் 3rd ரேங்காக வந்தேன், தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் 1st ரேங்காக வந்தேன். நான் 3rd ரேங்க்கு ஒரு 2 மார்க்கில் 1st ரேங்க் விட்டுட்டேன். ஸோ அப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினவரும் அப்பா சொன்னார், நான் வந்து டாக்டர் ஆகி சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். 2 மார்க்கில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மிஸ் ஆச்சு, எனக்கு 3rd வந்தேன். அப்போது ஃபர்ஸ்ட் வாங்கினவர் வந்து பேட்டி காண்றாங்க, தென்தந்தியில் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது நான் வந்து மருத்துவராக வந்து மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ ஒரு மருத்துவராக சேவை செய்கிறாருன்னா மருத்துவராக சேவை செய்கிறாரு, ஆனால் சேவையை வந்து பணம் தருகின்ற தொழிலாக அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் பேட்டி கொடுத்ததுக்கும் இன்னைக்கு நடக்கிறதுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். எல்லாரும் அப்படிதான், எல்லாருமே பேப்பர்ல ஒரு வருஷம் எடுத்து பாருங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல வரவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தா எல்லாம் இதுதான் சொல்லுவாங்க. ஆனா பின்னாடி அவங்க வாழ்க்கையில் எப்படி படுறாங்க பார்த்தா அவங்க சொன்னதுக்கும் அவங்க வாழ்க்கை நடக்கிறதுக்கும் யாரும் சேவை செய்யறதுக்கெல்லாம் வரல, எல்லாரும் பணம் சம்பாதிட்டு தான் வராங்க. சும்மா சேவை செய்யறேன்னு சொல்றாங்களே ஒழிய சும்மா அது அதனுடைய நோக்கம் வந்து பணம் தான். இந்த சேவை செய்யறதுல வந்து 100க்கு 100 பணமே கதின்னு இருக்கிறவங்களும் இல்லை, ஒரு 10% பணம் அப்படின்றவங்க தான் வித்தியாசம். இந்த சேவை செய்யறேன், நான் சர்வீஸ் பண்ணுறேன்னா சும்மா ப்ராக்டிக்கலா பேசுனா பணம் பண்றதுக்காக பணத்துக்காக தான் வராங்க. ஆனா இது எப்படி கேட்டகரி பிரிக்கலாம்னா 100க்கு 100 பணமே தான், பணம் மட்டுமே தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் பணம் தேவைதான், ஒரு 5% 10% தான் போதும், மற்ற விஷயங்கள் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னவங்க. ஸோ பணம் தேவை, அந்த பணத்துக்காக 100% இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களும் 1% 2% எடுத்துக்கோங்க, 5% 10%. இந்த பர்சன்டேஜ் இருக்கிறவங்க தான் வித்தியாசம் தான் அது. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் 100க்கு 100% அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் தான் அதிகம். 10% 5% பணத்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் ரொம்ப கம்மி. இப்போ இந்த பணத்தை சம்பாதிப்பாதான் ஒருத்தர் கலெக்டர் ஆகணுன்றாரு, ஒருத்தர் டாக்டர் ஆகணுன்றாரு, ஒருத்தர் என்ஜினியர் ஆகணுன்றாரு, ஒருத்தர் ஆடிட்டர் ஆகணுன்றாரு. எல்லாருமே அந்த நோக்கம் வந்து அதுதான். நீ யாரை வேணாலும் கேளுங்க, நான் வாழ்க்கையில உயர போகணும், நான் வாழ்க்கையில உயரணும், வாழ்க்கையில முன்னுக்கு போகணும். எங்க முன்னுக்கு போகணும், எந்த இடத்துல முன்னுக்கு போகணும், எப்படி உயர் போகணும் தெரியும். என்ன ஒன்லி பணம் சம்பாதிக்கணும், பணம் நிறைய வரணும், நிறைய நகை நட்டு சம்பாதிக்கணும், சொத்து பத்து நிறைய இருக்கணும், கார் பங்களான்னு வாழணும். இதுதான் அவங்களுடைய எய், நோக்கமே அதுதான், வாழ்க்கையுடைய நோக்கமே அதான் நினைக்கிறான். அப்படி இல்லை, தவிர வேற இருக்கின்ற வேற சமாச்சாரம்.
ஒரு மாணவன் கிறிஸ்டலை யூஸ் பண்ணா, அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் கிறிஸ்டலை யூஸ் பண்ணா, அந்த மாணவன் வந்து சரியான டைரக்ஷன்ல கொண்டு போறதுக்கு அது உதவும். என்னுடைய மகன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட்ஸ் விரும்புறார். தவறு கிடையாது, தப்பு இல்லை. அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்குறதும் கடவுள் தான். ஆனா அது தவறுமா உணர்ந்து நீ வேற லைன்ல போகணும் அப்படின்ற ஒரு ஒரு புரிதலை வந்து பல அனுபவங்களுக்கு பிறகு, பல நஷ்டங்களுக்கு பிறகு, பல துன்பங்களுக்கு பிறகு அதை உணர்த்துகிறதும் அதே இறைவன் தான். ஏன்னா பேட் கர்மா கழிக்கிறார். அப்படி ஒரு எண்ணத்தை, ஆசையை உருவாக்கி அப்புறம் இது வேண்டான்ற மாதிரி நிலைமை ஒருத்தர் உருவாக்கு. எல்லாருமே வந்து ஒரு பர்பஸ்க்காக வராங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து அவங்க பிள்ளைகளை டாக்டர்ஸா கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. என்ஜினியர்ஸ் அவங்க பிள்ளைகளை என்ஜினியராக கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. லாயர்ஸ் அவங்க பிள்ளைங்களை லாயர்ஸாக கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அந்தந்த ஃபீல்டு யார் இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அது நார்த் இந்தியன்ஸ், மார்வாடிஸ், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் அவங்களுடைய இதை வந்து ஹெரிடிட்ரியா பிஸ்னஸ் தான் கொண்டு அவங்க வேற ஜாப்புக்கு மற்ற பிஸ்னஸ்லாம் போக மாட்டாங்க. அவங்க என்ன தொழில் செய்யறாங்களோ அந்த தொழிலையே கான்செப்ட் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்கா மார்வாடிஸ், நார்த் இந்தியன்ஸ்லாம் அது பண்ணும். சில பேர் வந்து என் என் பையன் வந்து ஜாப்புக்கு தான் போகணும், அரசாங்க உத்தியோகத்துக்கு தான் போகணும், கழுதை மேய்க்கிற உத்தியோகம்னா கூட கவர்மெண்ட் கழுதி தான் மேய்க்கணும், கவர்மெண்ட் உத்தியோகத்தை தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒரு எய்ம் வச்சு. ஆனா கடவுள் என்ன ஒரு எய்ம் வச்சு பூமிக்கு அனுப்புறாருன்றதான் மேட்டர். கடவுள் ஒரு பர்பஸ்க்காக அனுப்புறாரு. அது என்ன பர்பஸ்ன்னு தெரியாதனாலதான் நாம் என்ன பண்றோம், பையனை டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அவன் டாக்டர் ஆகிறதுக்கோ, அவன் டாக்டர் ஆகி தொழில் செய்யறதுக்கோ, டாக்டர் ஆகி சம்பாதிக்கிறதுக்கோ அவன் படைக்கப்படவில்லை. என் மகன் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறான். அவன் கலெக்டர் ஆகிறதுக்கோ, கலெக்டர் ஆகி சர்வீஸ் பண்றதுக்கோ இறைவன் படைக்கப்படவில்லை அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க ட்ரை பண்றாங்க, அட்டன் பண்ணிட்டு அப்புறம் அது பிறகு வேற எதுக்கு போறாங்க. டாக்டர்ஸ்க்கு நிறைய ட்ரை பண்றாங்க. டாக்டர்ஸ்க்கு போறது இப்போ நிறைய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சாதாரணமா மெடிக்கல் ஃபீல்டு இருக்கவங்க மட்டும் இல்லை, மெடிக்கல் ஃபீல்டு இல்லாதவங்களும் வந்து நிறைய பேர் என் பிள்ளை டாக்டர் ஆகணும். ஆசை தவறு கிடையாது, அது தவறு கிடையாது, தப்பு இல்லை. ஆனா தனக்கு பிறகுன்ற திருடை என்ன கர்மாவை கொண்டு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. தனக்கு பிறகு தன்னுடைய வாரிசுகளாக வருகின்றவர்கள் என்ன கர்மாவை கொண்டு வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, என் பிள்ளை டாக்டர் ஆகும், அதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்றேன், கடன் வாங்கி கூட செலவு பண்றேன், நான் வயிற்ற கட்டி வாய் கட்டி செலவு பணத்தை நீட்டி என் பையனை படிக்க வைக்கிறேன். எல்லாமே ரைட், உங்களுடைய விருப்பத்துல ரைட். பட் உன்னுடைய குழந்தை என்ன வரம் வாங்கி கொண்டு வந்திருக்கு, உங்களுடைய பிள்ளை என்ன கர்மாவை கொண்டு வந்திருக்கு, எந்த கர்மாவை கழிக்கணுன்றதுக்காக வந்திருக்கு, எந்த கர்மாவை சேர்க்கணுன்றதுக்காக வந்திருக்குன்னு யாருக்கும் தெரியும். நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். அப்போ வந்து 3ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய மாமான்னா என்னுடைய அம்மாவுக்கு சித்தப்பா பிள்ளை, மாமா தானே கூப்பிடணும். சிவபிரகாசம் சொல்லி பேர், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கார். அவர் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்காருன்னு திருவண்ணாமலையில வந்து ஒரு வருஷமும் கார்த்திகை தீபம் ஃபங்க்ஷனுக்கு அவர் டியூட்டி போட்டு விடுவாங்க. அப்பெல்லாம் என்ன, திருவண்ணாமலைக்கு போனா அது ஊசி போட்டு, தடுப்பூசி போட்டு அனுப்பிச்சுடுவாங்க. ஏன்னா நிறைய லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து கேதர் ஆகுறாங்க. அந்த இடத்துல நோய் பரவக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஸ்பெசிஃபிக் டைம்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற அந்த ஹெல்த் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து திருவண்ணாமலை ஸ்பெஷல் டியூட்டி போடுவாங்க. அந்த மாதிரி திருவண்ணாமலை டியூட்டிக்கு போடும்போது என்னுடைய மாமா வந்து அவர் டியூட்டிக்கு வரார். ஒரு வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவார். திருவண்ணாமலை டியூட்டிக்கு போகும்போதும் வருவார், டியூட்டி முடிச்ச பிறகு வீட்டுக்கு வந்துட்டு போவார். அந்த மாதிரி ஒரு டைம் வரும்பொழுது 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன், நல்லா கவனம் இருக்கு. எங்கள் அப்பா சொல்றாரு, சிவபிரகாசம் இளங்கோ கையை பாருப்பா அப்படின்றாரு. அவருக்கு வந்து கைராகி பார்க்க தெரியும் போல இருக்கு, எனக்கு தெரியாது, அப்பதான் தெரியும். சிவபிரகாசம் கையை பாருப்பா, இளங்கோ கையை பாரு அப்படின்னு. அது கையை பார்த்துட்டு, சரி மாமா என்ன சொல்லணும் உங்களுக்கு, இல்லை அவன் நல்லா வருவானா, நல்லா வருவான், நல்ல பெரிய ஆளா வருவானா, பெரிய ஆளா வருவான், ரைட் ஓகே. டீச்சர் ஆகிடுவானா, ஏன்னா எங்க அப்பா டீச்சர்ன்றதால டீச்சிங் ஃபீல்டில் ரொம்ப, என்ன ஃபேமிலியில் எல்லாருமே டீச்சர்ஸ் நிறையா. அவன் மகன் வந்து டீச்சர் ஆகணும்னு எதிர்பார்க்குறாரு. அப்போ மகன் டீச்சர் ஆவானா, இளங்கோ டீச்சர் ஆவானா பாரு. இல்லை மாமா இவன் டீச்சர் ஆக மாட்டான், கைராகி தான் பார்க்க சொல்றாரு, கைராகி மட்டும்தான் பார்க்குறாரு, டீச்சர் ஆக மாட்டான். அப்படியா, சரி ஏதோ கவர்மெண்ட் ஜாப்புக்காவது போவானா அப்படின்னு கேட்குறாரு. அவர் திரும்பவும் சொல்றாரு, இல்லை கவர்மெண்ட் ஜாப்புக்கெல்லாம் போக மாட்டாங்க இளங்கோ, ஏன்னா இவனுடைய கைரேகையில சூரியனுடைய அம்சம் வந்து அரசாங்கத்துல போய் இவன் கை கட்டி வேலை செய்ய மாட்டான்,
அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த பெனிஃபிட்டும் எதிர்பார்க்க மாட்டான். அரசாங்கத்தினால இவனுக்கு பைசா பிரயோஜனம் கிடையாது. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு நன்மையோ, அரசாங்கத்துக்கிட்ட எந்த ஒரு சம்பளத்தையோ, அரசாங்கத்துக்கிட்ட எந்த ஒரு பெனிஃபிட்டையும் வாங்கக்கூடிய அம்சம் வந்து இளங்கோ கிடையாது. ஆனா இவன் அரசாங்க வேலைக்கு போக மாட்டான் அப்படின்னு எங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது இப்பயும் கவனம் இருக்கு. அவர் ஒரு மாதிரி ஆயிட்டா, என்னடா இது இப்படி சொல்றாரு. ஏன்னா எங்க அப்பாவுக்கு நோக்கம் என்னன்னா பையன் வந்து வாத்தியார் ஆகணும், கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒரு வாத்தியாரோ ப்ரொஃபஸர் ஆகணுன்றது அவருக்கு. என்ன மாதிரி டீச்சிங் ஃபீல்டு வரணுன்றது. ஆனால் மாமா தெளிவாக சொல்றாரு, அப்படிலாம் ஆக மாட்டேன். உடனே எங்கள் அம்மா கிட்ட சொல்றாரு, என்னம்மா சிவபிரகாஷ் இப்படி சொல்றாரு, இளங்கோ கையை பார்த்துட்டு அப்படின்னு அம்மாட்ட சொல்றாரு. அம்மா வந்து கேட்குறாங்க, என்னப்பா சிவபிரகாஷ் நல்லா பார்த்தியா நல்லா பார்த்தியா, என்ன நீ இப்படி சொல்றியாமே அப்படின்னு கேட்டு. நல்லாதாங்க்கா பார்த்தேன். இளங்கோ வந்து ஆசிரியர்லாம் வரமாட்டான், அரசாங்க உதவிக்கெல்லாம் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்னதான் வருவான்? அப்போ சொல்றாரு அவரு, மாமா சொன்னது, இவன் வந்து உலகத்துல லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராகத்தான் வருவான். திரும்ப சொல்றாரு, எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இப்ப நான் நினைவு கூறுகிறேன் இந்த கிளாஸ்ல. அப்ப எனக்கு புரியல, உலகத்துல இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு, வாழ்க்கையில கஷ்டப்படுற மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தீபமாக, வழிகாட்டக்கூடிய ஒரு ஞான ஒளியாக, வழிகாட்டக்கூடிய ஒரு ஞான ஆசிரியராக, ஆன்மீக ஆசிரியராகத்தான் இவன் வருவான் அப்படின்னு எங்க மாமா சொல்றாரு. அப்ப எனக்கு புரியல, ஏதோ சொல்றாரு, அது இப்ப புரியுது. இவன் வேற எதுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அம்மா சொல்றாங்க, கருவேப்பிலை கொத்து மாதிரி 10 வருஷம் தவம் வந்து இவனை பெற்றேன், கடைசியில் என்னன்னா நீ சாமியாரா போடுவோன்ற மாதிரி சொல்றியாப்பா அப்படின்னு. அம்மானுடைய கருத்து என்ன அப்படின்னா, 10 வருஷமா தவம் இருந்து இவனை பெத்தன், ஒரே ஒரு புள்ள கருவேப்பிலை கொத்து மாதிரி, இவன் என்ன சாமியாரா போடுவான்னு சொல்றியப்பா. அப்போ மாமா திருப்பவும் சொல்றாரு, அம்மா சாமியாரா இல்லக்கா, அவன் வருவான், அவனும் கல்யாணம் பண்ணிக்குவான், குழந்தை குட்டிலாம் இருக்கும், அவன் இல்லற வாழ்க்கை தான் இருப்பான். அவன் இல்லற வாழ்க்கையோடு சாமியாரா போக மாட்டான், இல்லற வாழ்க்கை தான் இருப்பான். ஆனா லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆன்மீக ஒளியை காட்டக்கூடிய, ஞான ஒளியை காட்டக்கூடிய, வழிகாட்டக்கூடிய, இருளில் இருக்கின்ற, அறியாமல் இருக்கின்ற மக்களுக்கு அறிவை காட்டக்கூடிய, வாழ்க்கையை காட்டக்கூடிய, சந்தோஷத்தை காட்டக்கூடிய ஒரு ஆன்மீக ஆசிரியராக வரக்கூடிய அமைப்பு தான் அக்கா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வரமாட்டான் சார். அம்மாவும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ இவர் சமாதானம் சொல்றாரு, மாமா சமாதானம். 2 பேரும் கண்ணு கலங்கிடுச்சு, அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி. நான் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேற, இவர் சொல்றது வேறன்னும் போது 2 பேருமே கண்ணு கலங்கிடுச்சு. எனக்கு தெரியாது, நான் சின்ன பையன், எனக்கு ஒரு முடியாத முடிச்சிருக்கேன். அப்ப அவர் சொல்றாரு, அக்கா மாமா, இந்த மாதிரி ஒரு பிள்ளைய நீங்க பெத்து கொடுத்ததுக்காக நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிள்ளைய, உலக மக்களுக்காக வாழ்கின்ற ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்தா நீங்க சந்தோஷப்படணும். உங்களால என்ன சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பிறந்த பையன் உலகம் முழுசும் இருக்கிற ஒரு மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒரு தெய்வமாக, மனித தெய்வமாக அவன் வருவான் அப்படின்றத, அதை பெத்து கொடுத்ததுக்காக நீங்க வந்து சந்தோஷப்படணும், நீங்க அது வருத்தப்படக்கூடாது. அமைப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, பெத்தவங்களும் சரி, இளங்கோ கூட பிறந்தவங்களும் சரி, இவன் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வாழ்கின்ற மனைவி மக்களும் சரி, எல்லாருமே இளங்கோவோட ஒரு சுகத்தை அனுபவிப்பாங்க, ஒரு சுகத்தை அனுபவிப்பாங்க. ஆனா இத மாதிரி லட்சம் மடங்கு மத்தவங்க தான் அனுபவிப்பாங்க. நீங்க என்ன சுகத்தை அனுபவிக்கிறீங்களோ அதை மாதிரி லட்சக்கணக்கான மடங்கு மத்தவங்க அனுபவிப்பாங்க. மத்தவங்க சுகப்படுறதுக்காகத்தான் இவன் பிறந்திருக்கான், மத்தவங்க சுகப்படுத்துறதுக்காக தான் இவன் பிறந்திருக்கான், மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் இவன் பிறந்திருக்கான். அந்த வகையில அப்பேற்பட்ட ஒரு ஆத்மாவை பெற்று கொடுத்ததுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க, குறப்பட்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னார். சரிப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா, அது என்னுடைய ஃபீல்டுல நான் என்னமோ போய் ஒரு சித்தா டாக்டர் ஆகணும்னு போய், டீச்சர் ஆகாம சித்தா டாக்டரா வரணும்னு சொல்லி போய், அப்புறம் சித்தா டாக்டர் இல்லாம வேற வேற மாதிரி ஹையர் ஹையர் லெவலில் போயிட்டு, கடைசியில் இன்னைக்கு உங்க முன்னால ஒரு ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய ஆன்மீக ஆசிரியராக நான் வந்து இப்ப இன்னைக்கு இருக்கேன். பட் அப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சொன்ன விஷயங்கள் வந்து உண்மைன்னு இப்போ நாளடைவில் அது புரியுது.
அப்போ ஒரு மனிதனுடைய பிறப்பினுடைய நோக்கம் வந்து என்னன்னு தெரியாதனாலதான் எங்க அப்பா அம்மா வந்து ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் சரி இப்படிதானா, ரைட், ஓகே, விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு என்னை வந்து என்னுடைய வழியில வந்து நிறைய அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால, நிறைய விஷயங்களை வந்து விட்டு கொடுத்ததுனால, எனக்கு ஏற்ற மாதிரி வளைந்து கொடுத்ததுனால தான் நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். ஒரு டைம் அம்மா கேட்டாங்க, எப்ப பார்த்தாலும் சித்தர் சித்தர் சித்தர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியே, அப்ப சித்தர் சொல்றாரு கிணற்றல் வீணா வீழ்ந்துருவியா நீ அப்படின்னு ஒரு தடவை அம்மா கேட்டேன். நான் யோசனை பண்ண விழுந்துருமான்ட்டேன். எதிர்பார்க்கவே இல்லை. உடனே இது அம்மா இதான் சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுப்பாங்க போல இருக்குது அப்பா டைம். கல்யாணம் ஆகி 10 வருஷமாகி குழந்தைகள வேற கல்யாணம் பண்ணலான்ற மாதிரி எல்லாம் கொண்டு போயிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அப்ப இந்த பொண்ணு வேண்டாம், வேற பொண்ணாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிப்பாங்க போடுது. அதுதான் பேச்செடுப்பு காலத்துல அப்பப்ப காலில் வீழும். அப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க போடுது. அவனா இதான் சொல்லுவான், ஐயோ நான் கருவேப்பிலை கொத்து மாதிரி 10 வருஷம் குழந்தை இல்லாம வந்து தவம் வந்து உன்னை பெத்தேன், நீ இப்படி பண்றியே இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லுவான். அப்போ அத்தனை வருடங்கள் அவங்க தவம் இருந்து பெற்றாலும் என்னுடைய நான் வாங்கிட்டு வந்த கர்மம் என்னவோ அதுதான் வரும். எங்க அப்பா அம்மா நினைச்சு நடக்கல. சரி போன்னு விட்டாங்க, அவங்களும் விட்டுட்டாங்க. சரி போ. அப்ப நம்ம பிள்ளை வந்து ஒரு டாக்டர் ஆகணும், நம்ம பிள்ளை என்ஜினியர் ஆகணும், நம்ம பிள்ளை ஆடிட்டர் ஆகணும், நம்ம பிள்ளை இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கும் பொழுது அவங்க கர்மா என்ன வாங்கிட்டு இருந்தாங்களோ அதுதான் ஒர்க் அவுட் ஆக முடியும். அப்ப அதை நீங்க இப்படி ஆகலையே நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கஷ்டப்பட வேண்டியதுதான், வாழ்க்கை முழுசும் கஷ்டப்பட வேண்டியதுதான். எங்க அப்பா அம்மா அதை உணர்ந்தாங்க. ஆரம்பத்துல அது சரி ஓகே நடக்கட்டும், இறை சித்தம்படி நடக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாங்க. நானே கூட ஸ்மால் பாய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது ரயில் வந்து நிற்கும், பேசஞ்சர்ஸ் வருவாங்க போவாங்க. தென் போன பிறகு கார்டு வந்து கொடியை காட்டுவார். அந்த கார்டு கொடியை காட்டின பிறகு தான் வண்டி மூவ் ஆகும். அப்போ நான் நினைக்கிறேன், அப்போ நம்ம ரயில்வே கார்டு ஆயிடணும். ஏன்னா பாரு எவ்வளோ மக்கள் வராங்க, எவ்வளோ மக்கள் இறங்குறாங்க போறாங்க, எல்லாரும் ஏறி முடிச்சதும் கார்டு கொடி காட்டின பிறகு தான் ட்ரெயின் மூவ் ஆகுது. அப்போ நம்ம வந்து ரயில்வே கார்டு ஆயிடணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பரிணாமம் உடச்சி ஒரு ஸ்டேஜில். தென் அதுக்கு பிறகு எங்கள் ஸ்கூலில் கலெக்டரை இன்வைட் பண்ணுறாங்க. கலெக்டர் வந்து பேசுகிறாரு. HM அது முதற்கொண்டு எல்லாருமே வந்து ரொம்ப பணிவாக பேசுகிறாங்க, ரொம்ப ஹானராக இருக்காங்க. நம்மளை மிரட்டுற வாத்தியாருங்கெல்லாம் சைலண்ட் ஆயிடுறாங்க. நம்மளை மிரட்டுற ஹெட்மாஸ்டர்லாம் வந்து கை கட்டி இருக்காங்க. என்னடா இது, நம்ம இவங்களுக்கு பயப்படுறோம், வாத்தியாருக்கு பயப்படுறோம், ஹெட்மாஸ்டருக்கு பயப்படுறோம், பட் இவங்களாம் கலெக்டருக்கு கை கட்டி நிற்கிறாங்களே, அப்போ நம்ம கலெக்டர் ஆயிடும். என்னுடைய தாட் கலெக்டர் ஆகணும். அப்போ ஒரு ஸ்டேஜில் என்னுடைய எய்ம் என்னன்னு சொல்லி கேட்டால் நான் கலெக்டர் ஆகிடும். ஓகே ரைட். அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜில் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷனில் சீஃப் மினிஸ்டர் வராரு. சீஃப் மினிஸ்டர் வந்தபோது அது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது எங்கள் ஸ்கூலில். சீஃப் மினிஸ்டர் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போகிறாரு. சீஃப் மினிஸ்டர் வரும்போது ஓகே, போகும்போது சீஃப் மினிஸ்டர் போகிறாரு, கலெக்டர் கையெடுத்து கும்பிடுறாரு. அவர் மினிஸ்டர் வந்து அப்படி சும்மா கையில் அப்படி அப்படி பண்ணிட்டு போகிறாரு. சீஃப் மினிஸ்டர் கையாட்டிட்டு போகிறார். என்னடா இது, நம்ம கலெக்டர் வரும்போது ரொம்ப மரியாதையா பவ்யமா மரியாதை கொடுத்தோம், இப்போ இந்த கலெக்டரே வந்து சீஃப் மினிஸ்டருக்கு வந்து கை காட்டுறாரு. அப்போ நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும் போல இருக்கு. அப்பதான் இந்த கலெக்டரே பாத்தியா இவரு கை கட்டி நிற்கிறாரு, இவரு கையெடுத்து கும்பிடுறாரு, அவரு அழகா இப்படி இது பண்ணிட்டு போறாரு. இத்தனையும் கலெக்டரோட படிப்பு கம்மி, கலெக்டரை விட சீஃப் மினிஸ்டர் படிப்பு கம்மியாக தான் இருக்காரு. ஆனா இவர் ஐஏஎஸ் படிச்ச கலெக்டர், ஐஏஎஸ்ன்றோம், இவர் கை கட்டி நிற்கிறாரு, அவரு அனாவசியமா வந்து கை காட்டு போறாரு. இது ஒன்றும் அப்படி ஒன்றும் சரியா பள்ளி. அப்ப நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிடும். அது ஒரு குறிப்பிட்ட காலம். அதுக்கு பிறகு ஒரு டைம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது தருமபுரியில. இந்திரா காந்தி அம்மா வராங்க. அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் வராங்க. அப்படின்னும் போது சீஃப் மினிஸ்டர்லாம் வராங்க. சீஃப் மினிஸ்டர்லாம் வந்து ரொம்ப பணிவா இருக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணா ரொம்ப பணிவு. அப்ப நான் பாக்குறேன், ஓ அப்ப சீஃப் மினிஸ்டர் கூட கம்மிதான் போடுது, அப்ப பிரைம் மினிஸ்டர் ஆகணும் போடுது. அப்ப பிரைம் மினிஸ்டர் ஆனாதான் வந்து நம்ம ரொம்ப மரியாதையா மதிப்பா இருக்க முடியும் போல இருக்கு. ஆனா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் அந்த டைம். அப்போ என்னுடைய எய்ம் வந்து இந்தியாவுடைய பிரதமர் ஆகணும். அப்ப இந்தியாவுடைய பிரதமர் ஆகி நாம் இப்படியெல்லாம் சாதிக்கணும் ஒரு நோட் ஒன்று வாங்கி, நான் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு நான் என்னெல்லாம் சாதிக்கணும், கங்கை காவிரியெல்லாம் இணைக்கணும். நான் எழுதணும் அப்பவே ஸ்டூடெண்டா இருக்கும்போது, கங்கை காவிரியெல்லாம் இணைக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் போட்டு எழுதுறேன். அந்த நோட் இப்பயும் இருக்கு.
அப்ப என்னோட எய்ம் என்ன? பிரைம் மினிஸ்டர் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆகணும். ரைட், ஓகே, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆகணும். அப்ப +2ல இங்கிலீஷ் பேப்பர்ல ஒரு எஸ்ஏ எழுத சொல்றாங்க. அந்த எஸ்ஏல வந்து உங்களுடைய ட்ரீம் என்ன, நீங்க வாழ்க்கையில என்னவா ஆகணும்னு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்படின்னும் போது, அப்ப நான் எழுதுறேன், நான் வந்து அரசியல்வாதி ஆகணும், நான் வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஆஃபேல் எக்ஸாம்பிள் பேப்பர்லாம் முடிச்சு கொடுத்த பிறகு என்னை மட்டும் கூப்பிடுறாரு வாத்தியார். வா, ஹெச்எம் கிட்ட போயிட்டு வரலாம் வான்னு கூப்பிடுறாரு. என்ன எதுக்கு ஹெச்எம் கிட்ட கூப்பிடுறாரு? நம்ம ஒன்றும் தப்பா ஒன்றும் பண்ணலையே. இல்லை, ஹெச்எம் கூப்பிடுறாரு வான்னு சொல்லி ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டு போனா அந்த எஸ்ஐ பார்த்து ஹெச்எம் கிட்ட சொல்லிக்கிறாரு, சார் எல்லாரும் ஒன்று ஒன்று எழுதியிருக்காங்க, பட் இளங்கோ மட்டும் நான் அரசியல்வாதி ஆகணும், நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. அப்படி அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு எழுதும்போது அப்போ நாட்டில் நடக்கிற சில குறைகளையும் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன், அந்த எஸ்ஐ அதை மென்ஷன் பண்ணிடுறேன். அப்போ கூப்பிட்டுட்டு நல்ல விஷயம்தான்ப்பா, நீ வந்து அரசியல்வாதி ஆகணும், இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, +2 ஸ்டூடெண்ட்டு, அத்தனை பேர்ல நீ மட்டும்தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்க இங்கிலீஷ் டீச்சர் கொண்டு வந்து பேப்பரை கொடுக்குறாரு. எய்ம் கரெக்டு தான், அரசியல்வாதி ஆகிறது கரெக்டு தான், நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணுன்றது கரெக்டு தான். ஆனா இந்த மாதிரி நீ குறை சொல்லிடுற பாத்தியா, சில விஷயங்களை குறை சொல்லிடணும். அப்போ இந்த நாட்டில் நடக்கிறது என்ன, ஒரு அரசியல்வாதி எப்படி குறை சொல்லுவோம்? நடந்தே பண்ணா கூட குறை சொல்லுவாங்க இல்லையா? இன்னைக்கு எதிர்கட்சின்னா என்ன, ஆளுங்கட்சி என்ன செய்யறது, குறை சொல்லணும், அவ்வளவுதான். திருப்பி அவங்க எதிர்கட்சியா மாறும்போது, ஆளுங்கட்சியா மாறி வரும்போது எதை செஞ்சாலும் குறை சொல்லிட்டு. ஆனா சில விஷயங்களை நான் எழுதும்போது அவர் கூப்பிட்டு சொன்னாரு, அரசியல்வாதி ஆகணுன்றது ஓகே, பிரைம் மினிஸ்டர் ஆகணுன்றதும் ஓகே, ஆனா இந்த குறைகள்லாம் சொல்லிக்கிற பத்தி நீ சொல்லக்கூடாது. இப்ப நீ ஸ்டூடெண்டா இருக்கும்போது எல்லாம் சொல்லக்கூடாது, நீ பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு, நீ அரசியலுக்கு போன பிறகு சொல்லு. இப்ப நீ +2 ஸ்டூடெண்ட், இந்த வருஷம் பப்ளிக் எழுத போற, நீ வந்து செகண்ட் இயர்ல படிக்கும் போது நீ இந்த விஷயத்தெல்லாம் எழுதாத. நான் சொன்னேன், நீங்க தான் வந்து அதை எழுதுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க, எஸ்ஐ எழுதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதனாலதான் நான் எழுதுனேன், இல்லை நான் எழுத மாட்டேன்னு. எச்எம் கொஞ்சம் யோசனை விட்டு, ஆமா அதுவும் சார் தான், ரைட்டு தான். அப்ப என்ன சொன்னாரு, நீங்க இதை எழுதுங்கன்னு சொல்லிருக்கீங்க, அதனால நான் எழுதுனா எனக்கு இவ்வளவு மார்க் கொடுப்பீங்க, அதுக்காக நான் எழுதினேன். அப்போ எச்எம் யோசனை, ஆமா அதுவும் ரைட்டு தான், சரி நாங்க தான் கேட்டிருக்கோம், கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கோம், ஆனா நீ எழுதிருக்க, ரைட் ஓகே, ஆனா அந்த குறைகள் மட்டும் இப்போதைக்கு சொல்லாத அப்படின்னாரு. சரி ஓகே. அதுக்கு பிறகு வந்து சித்தர்கள் வந்து, நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு லாய்க்கு இல்லை, நீ பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இல்லை? ஏன் நானும் இந்திய குடிமகன் தானே? நான் கேட்கிறேன், நானும் இந்திய குடிமகன் தானே, எனக்கு அந்த உரிமை இல்லையா? இந்திய நாடு ஜனநாயக நாடு, ஏன் நான் பிரைம் மினிஸ்டர் ஆகும்? அது தமிழ்நாட்டில இருந்து இது வரைக்கும் யாரும் பிரைம் மினிஸ்டர் ஆகல, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் தமிழ்நாட்டில் நான் பிரைம் மினிஸ்டர் ஆனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டபோது, அப்ப நான் நாட்டு குவாலிஃபைடுன்றதுக்கான ரீசன் வந்து ஒரு 10-15 ரீசன் சொன்னாங்க. இதெல்லாம் இந்த குவாலிட்டிலாம் உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை. இந்த குவாலிட்டி இருக்கா? இல்லை. இந்த குவாலிட்டி இருக்கா? இல்லை. இந்த குவாலிட்டிலாம் இருக்கா? இல்லை. இதெல்லாம் இல்லைன்னு உனக்கே தெரியுது, அப்ப நீ எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்னு? எப்படி மடக்கிறாங்க பாருங்க சித்தர்கள். ஒரு 15 விஷயம் ஒன்னொன்னா கேட்கிறாங்க, இந்த குவாலிட்டி உனக்கு இருக்கா? இல்லை. இதுக்கு நீ என்ன பண்ணுவ? இது செய்வியா? செய்ய மாட்டேன். இது இப்படி பண்ணுவேன், பண்ணுவியா? பண்ண மாட்டேன். இது இப்படி செய்வியா? செய்ய மாட்டேன். ஒரு கொஸ்டின் மாதிரி பாஞ்சு கொடுத்து ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு இந்த இந்த டிஸ்கஷன் நடக்குது. 15லயும் நான் இல்லை 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 இல்லைன்னு டிக் அடிக்கிறேன். அப்ப 15 இல்லைன்னு போது நீ எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்? ஆக முடியாது. யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு பிகம் ஏ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு பிகம் ஏ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நெவர். ஒருபோதும் இல்லை. அதை மறந்துடுன்ட்டாங்க. சரி மறந்துடுறேன், அதோட விட்டுட்டேன். அதோட அதுக்கு பிறகு அதை விட்டுட்டேன். எதுக்காக இந்த உதாரணத்தை சொல்ல வரேன்னா, நாம நினைக்கிறோம் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் எப்படி எப்படிலாம் வர முடியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 4 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். சாதாரண ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்ல இருந்து இந்தியாவுடைய பிரதமர் ஆகணும்னு நான் அப்பப்போ நினச்சி ஒரு ஸ்டேஜில் அதெல்லாம் இல்லைன்னு போது கடைசியாக எனக்கு சித்தர்கள் ப்ரூவ் பண்ணாங்க. நீ சித்தர்கள் வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணது, நீ வந்து எதுக்காக வந்திருக்க, என்ன பர்பஸ்க்காக வந்திருக்க, நீ அந்த பர்பஸ் தான் செய்யணும் போது நீ பிரதமர் ஆகிறதுக்கு இல்லை. பிரதமர் ஆகிறதுக்கு யாரோ ஒருத்தர் தான் தகுதி உண்டு, யாரோ ஒருத்தர் தான் தகுதி உண்டு. இப்போ கேபினெட்ல வந்து 50 மினிஸ்டர் இருக்காங்க, 50 பேருக்கும் தகுதி இல்லை. அதுல யாரோ ஒருத்தருக்கு தான் தகுதி உண்டு, அந்த தகுதி உனக்கு இல்லை. நீ வந்து எந்த முயற்சி பண்ணாலும் நீ பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, உனக்கும் அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை. அதுக்குண்டான தகுதி கொண்டவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க அந்தந்த பீரியட்ல பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. அதுக்குண்டான தகுதி இருக்கிறவங்க அந்தந்த பீரியட்ல வருவாங்க, அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க.
அதனால யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு பிகம் ஏ பிரைம் மினிஸ்டர், கிவ் அப் தட், அதை விட்டுடுன்ட்டாங்க. சரி விட்டுட்டேன், அதோட விட்டேன். அதுக்கு பிறகு வந்துட்டேன். அதுக்கு பிறகு நமக்குள்ள அந்த ஆன்மீகத்துல கொண்டு வந்துட்டாங்க. எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்க என் பிள்ளை இப்படி ஆகணும் இப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நினைக்கும் பொழுது நீங்க அந்த பிள்ளைகள் மாறி வேற விட்ட போகும்போது தயவுசெய்து வருத்தப்படாதீர்கள், தயவுசெய்து துக்கப்படாதீர்கள், அவங்கள டியூன்ல விடுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த 10th ஸ்டாண்டர்ட் வரும் பொழுது 12th ஸ்டாண்டர்ட் வரும் பொழுது அல்லது ஒரு டிகிரி செலெக்ஷன் பண்ணி இருக்கும்போது சித்தர்களாலேயே ஒரு மூலிகை இருக்கு. அந்த மூலிகையில மருந்தை பண்ணி நம்ம ஹோமியோபதி பில்ஸ் மாதிரி மாத்தி கொடுத்து அந்த மருந்தை சாப்பிட சொல்லுது. வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பேன். அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் கொடுப்பேன். குழந்தைகளும் சாப்பிடலாம், பெற்றோர்களும் சாப்பிடலாம். ஜஸ்ட் லைக் ஹோமியோபதி சாப்பிடுங்க இல்லையா, அது மாதிரி ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஒரு 5 மாத்திரை சாப்பிட்டா போதும், வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டா போதும். வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டா போதும். 10th வந்துட்டாங்கன்னா, தென் +2 வந்துட்டாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டாலே போதும். பேரண்ட்ஸும் சாப்பிட சொல்லுது, அப்பா அம்மாவும் சாப்பிடலாம். இந்த கன்சர்ன்டு ஸ்டூடெண்ட்டும் கன்சர்ன்டு பேரண்ட்ஸும் சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தை எந்த கர்மாவை கழிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறதோ, எந்த கர்மாவை உருவாக்கி கொள்வதற்காக இந்த பூமிக்கு இறைவன் அமைச்சிருக்கானோ அந்த கர்மா சம்பந்தப்பட்ட தொழில கரெக்டா போயிடுவோம். இங்க போ அங்கே போ இங்க போ அங்கே போன்றதெல்லாம் இருக்காது, ஆசிலேஷன் இருக்காது. இதுக்கு போலாமா அதுக்கு போலாமா இதுக்கு போலாமா, இந்த கவுன்சிலிங் போ அந்த கவுன்சிலிங் போ, இங்க ஒப்பீனியன் வாங்க அங்க ஒப்பீனியன் வாங்க, இவரை கேளு அவரை கேளுதான் கிடையாது. கரெக்டா எது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதுகிட்ட கரெக்டா போயிடுவாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு 5-6 கட்டத்தை தாண்டி வந்திருக்கேன் இல்லையா, இந்த 5-6 கட்டத்தை கூட தாண்டி வருது. ஃபர்ஸ்ட் இருந்தே அந்த இதுக்கு நடைமுறைக்கு போயிடுவான். இது இறைவன் என்ன சரியான வழிநாடுதல் நடத்தியிருக்கான் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், +2ல நான் ஸ்டேட்ல தேர்டு, தமிழ் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் முடிச்சு வந்த பிறகு, ரிசல்ட் வந்துட்ட பிறகு எப்படா மார்க் ஷீட் வரும் வெயிட் பண்ணிட்டு என் கூட படிச்ச அத்தனை பேரும் கொண்டு போயிட்டு நெக்ஸ்ட் டேவே அன்னைக்கு வாங்கின அன்னைக்கே போயிட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்னோட கிளாஸ்மேட் சொன்னாங்க, இளங்கோ நாங்கள் காலைல போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு ஹெட்மாஸ்டர்கிட்ட மார்க் ஷீட் எல்லாம் வாங்கினோம், வாங்கிட்டு அப்படியே டைரக்டா கிருஷ்ணகிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், ஏன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னா கிருஷ்ணகிரியில் தான் போகும், கிருஷ்ணகிரியில் தான் போய் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், ஆஃபீஸ் அங்கே தான் இருக்கு. அதனால ஸ்கூல்ல போயிட்டு வாங்கினோம், வாங்கின உடனே அன்னைக்கே போயிட்டு ஆந்தவே அப்படியே போயிட்டு பஸ் ஏறி போய் கிருஷ்ணகிரி போய் ரேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு 4 நாள் கழிச்சு என்ன எல்லாரும் துக்கம் விசாரிக்க மாதிரி விசாரிச்சாங்க, என்ன இளங்கோ நீ பண்ணலையா நீ பண்ணலையா நீ பண்ணலையா. நான் இது வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணதே கிடையாது, ரெசியூம் எங்கேயும் போட்டதே கிடையாது, ஒரு எந்த ஜாப்புக்கும் நான் அப்ளை பண்ணதே கிடையாது, எதுக்கு போனது கிடையாது. இந்த எந்த கவர்மெண்ட் ஜாப்புக்குமோ இல்லை எந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கோ நான் அப்ளை பண்ணதே கிடையாது, எதுக்குமே போனது கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ண கிடையாது. ஏன் போய் பண்ணணும் அப்படின்னா, இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் வாங்கிட்டோம்னா சீனியாரிட்டி வரும். இப்போ பார்த்தியா நீ பண்ணலை, நாங்களாம் முன்னாடி பண்ணிட்டு வந்துட்டோம், நாளைக்கு இதை ரெக்ரூட்மெண்ட் கவர்மெண்ட் எடுத்தோம்னா சீனியாரிட்டி எனக்கு பின்னாடி தான் நீங்கள் வருவீங்க, உங்களுக்கு முன்னாடி நாங்கள் போவோம், நாங்களாம் உங்களோட மார்க் கம்மினா கூட நாங்கள் தான் சீனியாரிட்டி, நீ ஸ்டேட்லேயே தேர்டுனா கூட டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபர்ஸ்ட்னா கூட நீ எல்லாம் பின்னாடி தான் ஒரு என் கூட படித்த பூபதி என்ற ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னோம். ஓஹோ அப்படியா, சரி. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மாவும் ப்ரெஷர் கொடுக்கல, ஏன்னா அவங்க தான் நான் தேர்ட் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டாங்களே, இளங்கோ நம்ம ஈட்டுக்கு வரமாட்டான், அவன் ஏதோ ஒரு லைன்ல போறான், இறைவன் ஏதோ வெளியில கொண்டு போறான், அதனால அவங்க லூஸா விட்டுட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போ ரெஜிஸ்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நான் யாருக்கும் போய் எனக்கு ஜாப் கொடுங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு போய் அப்ளை பண்ண கிடையாது, எந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கும் அப்ளை பண்ண ரெசியூம் ரெடி பண்ணி கொடுத்ததே கிடையாது. படித்தேன் முடித்தேன் வந்தேன். அப்புறம் சில பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நடத்தேன். +1 படிக்கும்போதே சோப் கம்பெனி ஆரம்பித்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் வந்த பிறகு அப்புறம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இன்கம் கொடுக்குறது என்னுடைய சோப் கம்பெனியும் என் எக்ஸ்போர்ட் கம்பெனியும் தான். அதோட ரைட்டு. அது ஏன் என்னை அந்த சின்ன வயசுல கொண்டு விட்டாங்க அப்படின்னும் போதும் பின்னாடி வரும்போது தான் தெரியுது, நீ ஆன்மீக சேவையை மக்களுக்கு சேவையை சர்வீஸ் பண்ணணும் போது நீ இவங்க மூலமா உன்னுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அமைப்பு உனக்கு இருக்கக்கூடாது. உனக்கு தேவையான வாழ்வாதாரம் உனக்கு இந்த பிசினஸ்ல வந்துடும். அப்ப இந்த ஆன்மீக சர்வீஸ் நீ பணத்தையும் நோக்கத்தோடு செய்யக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக எனக்கு விவரம் தெரியாத போதே
என்னை வந்து ஒரு சோப் கம்பெனி ஆரம்பித்து என்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணி சில அனுபவங்களை பெற்ற பிறகு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பித்து எக்ஸ்போர்ட்டில் சில விஷயங்கள் தான் பண்ணி அந்த இன்கம் வர வச்சு மாதிரி பண்ணி விட்டுட்டேன். ஸோ மருத்துவம் சார்ந்த அறிவோ இந்த ஞானத்தை வச்சு நான் இது வரைக்கும் பணம் பண்ணது கிடையாது. இந்த பணத்தால் நான் ஏற்கனவே நிறைய விஷயத்துக்கு என்னுடைய டாக்டருக்கு ஒரு சின்ன ஒரு சாக்லேட் கூட இது வரைக்கும் நான் வாங்கி கொடுத்தது கிடையாது. அசிஸ்டன்ட் சார் வந்து சொன்னார், இந்த 40 டேஸ் கிளாஸ் ஒன்று போடலாம் சார். 40 டேஸ் கிளாஸ் ஒன்று போடும் பொழுது அட்டன் பண்ணுறவங்களுக்கு அட்டெண்டீஸ்க்கு வந்து ஒரு நாமினல் ஃபீஸ் ஒன்று போடலாம். ஏன்னா வந்து நாம ஜூம் இருக்குது, மற்ற செலவுகள் இருக்குது, கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாம் செலவுகள்லாம் இருக்குது. நமக்கு வேண்டாம், ஆனால் இந்த பேசிக் செலவை மீட் பண்ணுறதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 200 போடுவோம். கொஞ்சம் யோசனை பண்ணு. சரி 100ஆவது போடுவோம். கொஞ்சம் யோசனை பண்ணு. ஒரு 50ஆவது போடுவோம் சார். ஒரு 50ஆவது போடுவோம் சார். அது கூட வேண்டாம் சார்னு சொல்லு. எதுவுமே வேண்டாம். இறைவன் வந்து எனக்கு கொடுத்த ஞானம், சித்தர்கள் எனக்கு கொடுத்த ஞானம், இது மக்களுக்கு வந்து கொடுக்கணும். இது யாருக்கெல்லாம் வந்து சுகப்படணும்னு அமைப்பு இருக்கோ அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. யாருக்கெல்லாம் சுகப்படணுன்ற அமைப்பு இல்லையோ அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் வந்து ஒரு பகுதியாக பார்ஷியலாக சுகப்படணுன்ற அமைப்பு இருக்கோ அவங்க பார்ஷியலாக வாங்கிக்குவாங்க. ஸோ முழுவதாக என்னை பயன்படுத்தி ஞானத்தை வாங்கிக் கொள்வதும் சுகப்படுவதும், பார்ஷியலாக என்னை பயன்படுத்தி அந்த ஞானத்தை வாங்கி கொண்டு பாதி சுகப்படுவதும், முழுவதுமாகவே வாங்கி கொள்ளாமல் வாழ்க்கையில கஷ்டப்படுவதும் துன்பப்படுவதும் அது அவங்களுடைய கர்மாவை பொறுத்தது. ஆனா நாம கொடுக்க வேண்டியது ஃப்ரீயாவே கொடுப்போம். காசெல்லாம் எப்பயும் வேண்டாம் சார். நாம எப்போ கர்மா எனர்ஜி ஹீலிங் வகுப்பு எடுத்தாலும் எப்போ எடுத்தாலும் நம்ம இலவசமாகவே கொடுப்போம். காசு வேண்டாம் சார்னு சொல்லுவோம். சரி சார் அப்படின்னு. ஸோ பணம் தான் பண்ணணுன்றது நோக்கம் கிடையாது. எனக்கு பணம் பல வகைகளை வருது, இதை வச்சு பணம் பண்ணணும். அப்பதான் நம்ம இதை தெளிவா கொடுக்க முடியும். இதை உணர்ந்த இறைவனும் சித்தர்களும் என்னை ஸ்டூடெண்டா இருக்கும்போதே ஒரு ஆண்டர்பிரினராக மாறி ஒரு இண்டஸ்ட்ரி குட்டி இண்டஸ்ட்ரியலாக மாற்றி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக என்னை கொண்டு வந்து. அப்போ வாழ்க்கையுடைய நோக்கம் என்னன்னு அவங்களுக்கு தெரியுது. அதுக்கு தகுந்த மாதிரி சேனல் பண்றாங்க. சேனல் பண்ணா நான் வந்துட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்து நீட்ல ஃபெயிலர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கிறாங்க. பார்க்கணும் பேப்பர்ல. நீட் ரிசல்ட் வந்த பிறகு சூசைட் பண்ணிக்கிறேன். நீட்ல வந்து பையன் ஃபெயில் ஆயிட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப துக்கப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. நான் நிறைய வருடங்களை வேஸ்ட் பண்ணிட்டேனே, நான் நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே, நான் நிறைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டேனே, நேரம், பணம், மற்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் நான் இதுக்காக எவ்வளவோ இன்பங்களையும் எவ்வளவோ நல்ல விஷயங்களையும் எல்லாம் தொடர்ந்து என் பையன் இப்படி வர்றதுக்காக நான் டெடிகேட் பண்ணேன். வாழ்க்கையில வந்து கடைசியில இப்படி ஆக முடியலையே, பையன் ஃபெயில் ஆயிட்டானே சொல்லிட்டு ஃபீல் பண்றான். இது இறைவனுடைய நோக்கத்தை, இறைவனுடைய விருப்பத்தை, இறைவனுடைய என்ன பர்பஸ்க்காக அமைச்சிருக்காரோ அந்த பர்பஸை நாம உணராததுனால தான் நாம சஃபர் ஆயிட்டோம். அப்ப இறைவனுடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களோட சரியான வழியில வாடிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங், அந்த பேட் கர்மா எனர்ஜியை ரிமூவ் பண்ற மாதிரி சில மூலிகை மருந்துகளை கொடுக்குறோன்னு சொல்றோம். எல்லாருமே சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். அந்த டிசைடிங் ஃபேக்டர்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 10th போகும் பொழுது, 12th போகும் பொழுது, இல்லை இந்த கேரியரை வந்து எந்த கேரியர்ல போகணும் அப்படின்றது தெரியாம குழம்பும் பொழுது சம்பந்தப்பட்ட மாணவர்களும் சம்பந்தப்பட்ட பேரண்ட்ஸும் சம்பந்தப்பட்ட நபர்களும் அந்த மருந்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களை சரியான வழியில கொண்டு போய் உங்களுக்கு சரியான பர்மிஷன்ல, சரியான ஜாப்ல, சரியான பிசினஸ்ல கொண்டு போய் விடும். கிறிஸ்டலும் அதே மாதிரிதான். நீங்க கிறிஸ்டலை முறையாக ஸ்டார்டிங்ல இருந்தே, குழந்தை வந்து 10th வரும்போதே, குழந்தை வந்து +2 வரும்போதே நிர்ணயிக்கும் பொழுதே அப்பவே அதை ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்பவே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ஒரு நாளும் வருந்துற மாதிரி அவங்க ப்ரொஃபஷன் இருக்காது. நீங்க ஒரு நாளும் வருந்துற மாதிரி அவங்க பிசினஸ் இருக்காது. நீங்க ஒரு நாளும் வருந்துற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை, வாழ்க்கை போக்கு இருக்காது. இது தெரியாம தான் வந்து நாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இது தெரியாம தான் நாமளும் சஃபர் ஆகிறோம், குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு. என்னுடைய டாக்டர் வந்து கூட படிச்ச பையன் அப்போ அரௌண்டு 2nd ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். 2nd ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்கு டிரைவர் போவாரு. டிரைவர் போய் கூப்பிட்டு வந்துடுவாரு.
டிரைவர் போயிட்டு அன்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட வரும்போது கூட அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் இருந்திருக்காங்க. சரி காரில் அவங்களையும் கூப்பிட்டு வந்துட்டார் நேராக வீட்டுக்கு. வீட்டை இறங்கிட்டு இது மாதிரி நான் தேவதர்ஷுடைய கிளாஸ்மேட்டுடைய பேரண்ட்ஸு அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அந்த பையன் என்னுடைய பொண்ணு 2ஆம் கிளாஸ் படிக்குது, அந்த பையனும் 2ஆம் கிளாஸ் படிக்கிறான். அந்த பையன்கிட்ட அவன் தனியாக பர்சனலாக பேசும்போது சில விஷயங்கள் அந்த பேரண்ட்ஸ் இருக்கும்போது தெரியுது. அவன் காலையில் விடிகாலம் 5 மணிக்கு அவனை வெளியில் அனுப்புவான். சார் பாருங்க, 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 5ஆம் கிளாஸ் சாரி 5 மணிக்கு காலையில் அனுப்புவான். நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போவான். காலையில் 5 மணிக்கு வெளில கிளம்பி நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போவானா. என்னப்பா விஷயம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த பையனும் சொன்னான், பேரன் சொன்னான், சார் காலையில 5 மணிக்கு மியூசிக் கிளாஸ். நல்லா பார்த்துங்க, காலையில 5 மணிக்கு 5 to 6 மியூசிக் கிளாஸ். அந்த மியூசிக்ல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட கிளாஸ் நைட் 8 வரைக்கும். அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட கிளாஸ் வந்து 2 ஹவர்ஸ் தான். படிப்பு சம்பந்தப்பட்ட கிளாஸ் வந்து 2 ஹவர்ஸ் தான். பட் அந்த ஸ்கூல் டைம் போக மிச்ச டைம் எல்லாமே என்னென்ன இருக்கோ, மியூசிக் கிளாஸு, அப்புறம் வந்து ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ்னா அபாக்கஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அபாக்கஸ் ஸ்கூல் ஸ்டடி கிடையாது, அபாக்கஸ். அப்புறம் அதுக்கு பிறகு டிராயிங் கிளாஸு, அதுக்கு பிறகு கராத்தே கிளாஸு. இந்த மாதிரி தேவையில்லாத கிளாஸ், என்னுடைய பார்வையில தேவையில்லாத கிளாஸ். இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா அப்புறம் வீட்டுக்கு 8 மணிக்கு வரான். அவன் டயர்டா, குழந்தை டயர்டா போறான். அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றான், அங்கிள் நான் காலையில போனேன்னா இந்த மாதிரி வரேன், என்னை ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க அங்கிள், நான் என்ன பண்றது, எங்க அம்மா வந்து ரொம்ப, அம்மா அப்பாவும் கொடுக்குறாரு, அம்மா அம்மா தான் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி பண்ணு அப்படின்றாரு. அந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாரு, சின்ன குழந்தை. அவனை காலிலிருந்து நைட் வரைக்கும் போட்டு அவன் என்ன ஆவான். அப்பதான் நான் சொன்னேன் என்னோட டாக்டர் கிட்ட, அம்மா நீங்க காலையில ஸ்கூலுக்கு போறீங்க, டக்குன்னு வந்துடுறீங்க, ஸ்கூல் பக்கத்துல வீடு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் கூட 2 நிமிஷம் தான். ஆனா அதுக்கே கார்ல போயிட்டு கார்ல வருவாங்க, கார்ல போயிட்டு கார்ல வரீங்க, ஸ்கூல் விட்டா வந்துடுறீங்க, உங்க டியூஷன்லாம் எதுவும் போடுறது, எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றீங்க, உங்க கிளாஸ்மேட் பண்ற கஷ்டம் பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா டாடி அப்படின்னு சொல்லி சின்ன பாப்பா. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் அப்படிதான் இருக்காங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது, இன்னும் இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா. ஏகப்பட்ட கிளாஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். என்ன நினைக்கிறாங்கன்னா, பையன் சகலகலா வல்லவனாக வரணும்னு நினைக்கிறாங்க. தப்பு இல்லை, பையன் வந்து சகலகலா வல்லவனாக வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சகலகலா வல்லவனாக வருவதற்கு அவனை போட்டு இம்சப்படுத்துறாங்கன்றது வந்து தெரியாது. இது சைக்காலஜிக்கலா அவன் மைண்ட, சப்கான்சியஸ் மைண்ட் அப்படியே பதிஞ்சு, என்னை அப்பா அம்மா கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறி, இதுவே ஒரு மனநோயா மாறி, பின்னாட்களில் அவனை நம்பி இவங்க இருக்கிற ஒரு காலத்தில் அவனையும் அறியாம அவன் பழி வாங்குவான் பேரண்ட்ஸ். என்னை அப்படி பண்ணியே, என்னை இப்படி பண்ணியே அப்படின்னு சொல்லி பழி வாங்க. ஒரு தடவை என்னுடைய ஒய்ஃப் வந்து, என்னுடைய பெரிய டாக்டர் 3rd ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்டோ படிச்சது, ஏதோ அது சொன்ன டைமுக்கு படிக்கல, உட்காரலன்னு சொல்லிட்டு 2 அடி அடிச்சுட்டாங்க. இப்ப கூட சொல்லி காட்டுது. இப்ப அந்த பொண்ணு வந்து டாக்டர், இந்த வருஷம் ஃபைனல் இயர் முடிக்கிறாங்க. இப்போ கூட, அம்மா என்னை நீ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னை நீ அடிச்சியே, அந்த அம்மா ஒரு தடவை தான் அடிச்சாங்க, அதை மைண்டை வச்சுக்கிட்டு நீங்க சொல்லுது, என்னை நீங்க 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது அடிச்சிங்களே, ஏன் இந்த டைமுக்கு வந்து உட்காந்து படிக்கீங்கன்னு அடிச்சிங்களே அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கு. படி வாங்குற நோக்கம் இல்லை, யதார்த்தமா சொல்லி காட்டுது. எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு அதை சொல்லி காட்டுது பாத்தீங்களா. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷர், பேரண்ட்ஸ் கொடுக்குற அந்த ஒரு டார்ச்சர், குழந்தைகளுக்கு உங்களை எதிர்த்து பேச முடியல, எதிர்த்து பண்ண முடியல, அது அவங்க மைண்ட்ல வந்து சப்கான்சியஸ் மைண்ட் அப்படியே பதிஞ்சு, பின்னாட்களில் உங்களை எதிர்த்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய, அவங்களையும் அறியாமல் உங்களை பழி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க மனசுல உருவாகும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு என்கிட்ட வந்திருக்காங்க, நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன், கவுன்சிலிங் கொடுத்து அதை நார்மல் பண்ணியிருக்கேன். அதுக்கு பட்ட பாடு பெரிய பாடா இருக்கு. அவங்க மைண்டை மாத்தி, அவங்களோட ஒரு, அதாவது மைண்ட்ல வந்து அப்பா அம்மா நம்ம டார்ச்சர் கொடுக்குற மாதிரி மைண்டை பதிஞ்சிடுச்சு, அந்த இளம் வயசுலேயே பதிஞ்சிடுச்சு. அதை வெளியே கொண்டு வர்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு போராடி ஒரு 6 மாசம் 1 வருஷம் டைம் எடுத்துக்குது அவங்கள நார்மல் ஸ்டிக் கொண்டு வர்றதுக்கு. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, தயவு செய்து குழந்தைகளை எந்த காரணத்தை கொண்டும் வற்புறுத்தாதீங்க, உங்களுடைய எண்ணத்தை திணிக்காதீங்க. நீங்க என்னவா வரணும், இப்படித்தான் வரணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ப்ரெஷர் கொடுத்து நெகட்டிவ் எனர்ஜி நீங்க வாங்கிக்க வேண்டாம்.
ஸோ அவங்களுக்குன்னு இந்த அமைப்பு இருக்கும். எந்த அமைப்புல இருக்கும், அவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னு கேளுங்க. அவங்க எதுல போன விருப்பப்படுறாங்கன்னு கேளுங்க. அது எந்த ஃபீல்டு அவங்க லைக் பண்றாங்கன்னு பாருங்க. அவங்க எந்த ஃபீல்டு லைக் பண்றாங்களோ அந்த ஃபீல்டு நீங்க விட்டீங்கன்னா அவங்க ஷைன் ஆகி வருவாங்க, நல்லா வருவாங்க, ஹாப்பியா வருவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு தவறான ரூட்ல அவன் மீறி போறான்னா அவன் கர்ம அனுபவிக்கணும்னு இருக்கு, அனுபவம் பண்ணுங்க. கர்மாவை மீறி நீங்களும் நானும் யாரையும் காப்பாற்ற முடியாது. அவங்க அவங்க கர்மால இருந்து அவங்கவுங்க தான் மீண்டு எடுத்துக்கணும். அவங்க அவங்க கர்மால இருந்து அவங்க தான் வெளியில வரணும். என்னுடைய சிஸ்டர் சில டைம்ல சொல்லுவாங்க, நிறைய கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது பேஷண்ட்ஸுக்கு நான் என்னுடைய பாலிசி என்ன அப்படின்னா, என்னை யாரும் நான் வெயிட்டிங்கில் போட மாட்டேன். பேஷண்ட்ஸ் வந்தால் வெயிட்டிங்கில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் நான் போட மாட்டேன் யாரையுமே. கரெக்டாக அவங்க என்ன டைம் ஒரு 1/2 அவங்க கொடுக்குறோன்னா அந்த 1/2 முடிஞ்ச பிறகு தான் இன்னொருத்தர் வருவாங்க. இல்லை 1 ஹவர் கொடுக்குறோன்னா 1 ஹவர் முடிஞ்ச பிறகு தான் அடுத்தவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன டைம் ஒரு அப்ராக்சிமேட் டைம் போடுவோம். இந்த டைம் லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பிறகு வாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். யாரையும் வெயிட்டிங்கில் உட்காருங்கன்னு சொல்றது கிடையாது. ஏன்னா என்னுடைய டைம் எப்படியோ அதே மாதிரி தான் அவங்க டைம். என்னுடைய டைம் எப்படி கோல்டன் டைமோ அதே மாதிரி தான் அவங்களுடைய டைம். அவங்களையும் நான் என்னுள்ள ஒன்றா தான் பார்க்குறேன். அப்போ நான் டாக்டர், நீங்கள் பேஷண்ட்டு, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக கவுன்சிலிங் வந்துருக்கேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறது இல்லை, வெயிட் பண்ணக்கூடாது. அது நெகட்டிவ் கர்மா, அது பண்ணக்கூடாது. அந்த டைம் மட்டும்தான் வருது. சரி, சில கேஸில் கொஞ்சம் முன்ன பின்ன 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா அப்படியே அப்படியே ஒன்று தள்ளும், ஒன்று லேட் ஆச்சுன்னா அப்படியே தள்ளணும். அப்போ கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிற அப்பாயின்மெண்ட் சில டைமில் தள்ளி மறுநாளுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி தான் போகும். நான் யாருடைய டைமையும் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. யாருக்கும் அந்த மாதிரி வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியத்தை உருவாக்குறது ஒன் பின் ஒன்றாக பார்க்க போகிறோம். அப்போ இது என்ன விஷயம் நம்ம கொண்டு வரோம்னா, அடுத்தவங்களுக்கு எந்த கட்சியும் கொடுக்கக்கூடாது, நம்மளால யாருக்கும் எந்த கட்டும் கொடுக்கக்கூடாது, ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம நைட்டு கர்மா சேர்த்துக்கூடாதுன்ற கர்மா தான். நீங்கள் வரும்போது நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, உங்களை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் போன பிறகு தான் இன்னொருத்தர் வருவாங்க. இதை பெரும்பாலும் யாரும் ஃபாலோ பண்ணல, நிறைய டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணல, பட் நான் ஃபாலோ பண்ணேன். ஆசந்தி சார் கூட சொல்லுவார், சார் வர வச்சிருவோம் சார், உட்காரட்டும் சார், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போட்டோம் சார். இல்லை சார் வேண்டாம், அது தப்பு. அது அவங்க அந்த டைம்ல போய் ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்க, ஏதாவது வேலை செய்வாங்க. அதனால அந்த அந்த நெகட்டிவ் கர்மா நம்ம கிரியேட் பண்ணணும். கர்மா பற்றி நாமும் பேசுறோம், நாமளே கர்மா கிரியேட் பண்ணக்கூடாது. அதனால அந்த டைமுக்கு வரட்டும், வந்துட்டு போட்டோம். நம்ம முன்னாடி வெயிட்டிங்லாம் போட வேண்டாம் சார், ஒருத்தன்னா ஒருத்தர் டைம் மட்டும். அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நான் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். அப்போ அதனால தான் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தகுதியும் எனக்கு இருக்கு. எனக்கு தகுதின்னு தான் நான் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மக்களை இப்படித்தான் போகணும், இப்படித்தான் போகணும்னு ஒரு முடிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு பிறந்த பையனோ பொண்ணோ, ஆனா உங்க மூலமாக அவங்க பூமிக்கு வந்திருக்காங்களே ஒழிய நீங்க அவங்கள எந்த விதத்தையும் கட்டுப்படுத்த வேண்டாம். அவங்களுக்கு உண்டான வழிகளில் போவாங்க. அவங்க சுகப்படணுன்ற அமைப்பு இருந்ததுன்னா சுகப்படுவதற்கு உண்டான அமைப்புகள போவாங்க. கஷ்டப்படணுன்ற அமைப்பு இருந்ததுன்னா கஷ்டப்படுவதற்கு உண்டான அமைப்புகள. இப்போ இந்த மாதிரி நான் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது கூட சில டைம்ல என்னால் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, டைம் இருக்காது. அப்போ ஒரு டைம் என்னுடைய சிஸ்டர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்கள் எவ்வளோ தூரம் உனக்கு சொன்னோம், நான் பார், அவங்க ஹெட் மாஸ்டரு, நான் பார் கரெக்டாக டைமுக்கு போகிறேன், டைமுக்கு சாப்பிட்றேன், டைமுக்கு தூங்குறேன், எங்களுக்கு லைஃப் பக்காவாக செட்டில்டாக இருக்குது. டைமுக்கு போகிறோம், டைமுக்கு சாப்பிட்றோம், டைமுக்கு தூங்குறோம். நீ என்ன அடம் பண்ண, நைனா எவ்வளோ சொன்னார் கேட்டியா நீ, அம்மா என்ன சொன்னாங்க கேட்டியா நீ, நாங்களாம் எவ்வளோ சொன்னோம் கேட்டியா நீ, யார்கிட்டையும் கேட்கல, நைனாஸ்கிட்டையும் கேட்கல, அம்மாக்கிட்டையும் கேட்கல. புட்டிவாதம் முடிச்சு டாக்டராக வந்தேன். பார்த்தியா, சாப்பிட முடியுதா உன்னால, டைமுக்கு சாப்பிட முடியுதா உன்னால, டைமுக்கு தூங்க முடியுதா? தொடர்ந்து 4 நாள்லாம் தூங்காமல் வந்திருக்கேன். அப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா நைட்டெல்லாம் மருந்து செய்கிற வேலை, மருந்து ப்ரிப்பரேஷன், கரெக்ஷன், இந்த ஒர்க்கெல்லாம் இருக்கும். ஏன்னா நைட்டில் அந்த ஒர்க் இருக்கும், பகலில் ஃபுல்லாக பார்க்கணும் இருக்கும். தொடர்ந்து 6 நாள் 7 நாள்லாம் தூங்காமல் இருந்திருக்கேன். தொடர்ந்து நிறைய நாள் சாப்பிடாம இருந்திருக்கேன். 2 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவேன், 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா பெரிய வசதி. தொடர்ந்து 4 நாள் சாப்பிடாம இருக்கு. அந்த டைம்ல தான் என் சிஸ்டர் ஒரு தடவை சொன்னாங்க, எவ்வளவு தூரம் சொன்ன கேட்டியா, புட்டிவாதம் பண்ணி அட்டம் பண்ணி டாக்டர் தான் வருதுன்னு சொல்லி வந்தியே, இவ்வளோ அட்டம் பண்ணி. ஏன்னா நான் வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9 நாள் சாப்பிடாம இருந்த பிறகுதான் சரி போகணும் பர்மிஷன் கொடுத்தாங்க. அப்போ டீச்சராக போக வேண்டாம், மெடிக்கல் ஃபீல்டு போறேன்னும் போது 9 நாள் நான் வீட்டில் சாப்பிடல, சத்தியாகிரகம் மாதிரி, காந்திஜி பண்ண மாதிரி. சரி போ, அப்போ உங்க இருப்போம் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி இருந்து இப்போ நீ இப்போ இதுக்கு வர பார்த்தியா, தேவைதானா இது உனக்கு? நான் சொல்லுவேன். சில டைம்ல யோசனை பண்ணுவேன், ஆமா நம்ம வந்திருக்கலாமோ, பேசாம ஒழுங்கா இப்படி இருந்திருக்கலாமோ, டைம் டைம் தூங்கி இருக்கலாம், சாப்பிட முடியல, தூங்க முடியல, நம்ம வேலையை கவனிக்க முடியல, ஏன் அப்படின்னு யோசனை. தப்பு 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 இல்லை, அதெல்லாம் இல்லை, கரெக்டு தான்.
அப்ப என்னன்னா, எங்கெங்கேயோ போய் பார்த்து கியூர் ஆகாத பேஷண்ட்ஸ், எங்கெங்கேயோ செலவு பண்ணி நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு கியூர் ஆகாத கேஸ், எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ பரிகாரம் பண்ண சார், லட்சக்கணக்கில் செலவு பண்ணேன், கோடிக்கணக்கில் செலவு பண்ணேன், பட் நோ இம்ப்ரூவ்மெண்ட். கடைசியில் இங்க வந்த பிறகு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு சார், நன்றி அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அந்த கண் கலங்க நன்றின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்குது பார்த்தீங்களா? அப்ப இந்த இந்த துயரம் எல்லாம் எனக்கு போயிடும். பசி துயரம், தூக்கம் இல்லைன்னு துயரம், அந்த வருத்தம் கஷ்டம் எல்லாம் போயிடும். அப்ப அதை நம்ம நினைச்சு பார்க்கும்போது, ஓகே, அப்ப நம்ம செலக்ட் பண்ணி வந்த ப்ரொஃபஷன் கரெக்டு தான், இறைவன் நம்மளை சரியா தான் வழி நடத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அப்ப என்னன்னா, என்னை விட வயசுல பெரியவங்க, அனுபவத்துல பெரியவங்க என்கிட்ட வந்து, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு, நான் நல்லா வாழ்றதுக்கு, என்னுடைய கஷ்டங்களை போக்குறதுக்கு, இன்னைக்கு நான் சுகமா இருக்கு நீங்க தான் காரணம் டாக்டர். காலில் விட வருவாங்க, நான் அலோவ் பண்ண மாட்டேன். அந்த காலில் விடுற அளவுக்கு வராங்க, நாம் அந்த அளவுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம், இறைவன் சார்பாக நாம் வந்து செயல்பட்டிருக்கோம், இறைவனுடைய ஒரு ஏஜென்ட்டாக நம்ம செயல்பட்டு அவங்க வழிகாட்டிருக்கோம் போது அந்த சந்தோஷம் இருக்குதே, அந்த சந்தோஷத்தின் முன்னாடி இந்த பசி துயரம், தூக்க துயரம், மற்ற துயரங்கள்லாம் போயிடும். ஸோ நாம் வந்தது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஸோ இதை எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் மூலமாக வந்தவர்கள், ஆனா அவங்க வெவ்வேறு கர்மா கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கர்மாவை அவங்க அனுபவிக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணணும். நீங்க குறுக்க நிக்காதீங்க. நீங்க குறுக்க நின்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கடவுளுடைய பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைக்கும், அந்த சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கும் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணுங்க, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வரும்போதே இந்த கர்மா கிளியரன்ஸ் மெடிசன் வாங்கி கொடுங்க. அப்போ அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க கரெக்டா லைன்ல போயிடுவாங்க. இல்ல +2 படிக்கும்போது கொடுங்க, அவங்க கரெக்டான சேனல்ல போயிடுவாங்க. இல்ல பிஜி முடிச்சுட்டாங்க, இல்ல பிஜி போகணும், இல்ல பிஜி முடிச்சுட்டாங்க, பிஜி முடிச்சா யூஜி போகணும். எதுக்கு போகணும்? நம்ம எந்த ஃபீல்டுக்கு போகணும், நம்ம என்ன செய்யணும் எப்போ தெரியலையோ, தடுமாறுறீங்களோ, எங்கே வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில கூட ஒரு சரியான சொல்யூஷன் கிடைக்கலையோ, அஸ்ட்ராலஜியில கூட ஒரு சரியான தெளிவு கிடைக்கலையோ, அங்கே இந்த சித்தர்கள் அருளிய இந்த மூலிகை மருந்துகளை நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க. இறைவன் உங்க மனசுல வந்து உட்கார்ந்து உங்களை சரியான சேனல் கொண்டு போவான். ₹1 கூட நீங்க தேவையில்லாம வேஸ்டா செலவு பண்ண மாட்டீங்க. ஒரே ஒரு நிமிஷத்தை கூட தேவையில்லாம வேஸ்டா செலவு பண்ண மாட்டீங்க. நீங்களும் சரி, உங்க கோயிலுடைய எதிர்காலத்திலையும் சரி. ஒரே ஒரு விஷயத்தை கூட நீங்க எந்த வித செலவுப்பட மாட்டீங்க. அதே மாதிரி உங்க பிள்ளையோட எதிர்காலத்தையும் கரெக்டா கொண்டு போவீங்க. உங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் நீங்க நிர்ணயிக்காதீங்க. இறைவன் எப்படி நிர்ணயிச்சிருக்காரோ அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதை உணர்ந்து கொண்டு அவங்களை அதை அலோவ் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறத விட அவங்க சந்தோஷமா இருக்கும். நீங்க நினைக்கிறத விட அவங்க வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க. நீங்க நினைக்கிறத விட, நீங்க எப்படி எப்படியெல்லாம் என் பிள்ளை இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி எப்படியெல்லாம் விட நேரம் அதிகமா இருப்பாங்க. எப்போ இறைவனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யும் பொழுது உங்களுடைய ஒரு எண்ணத்தை திணிக்காதே. தயவு செய்து திருக்காங்க. 10th வரும்போதே, +2 வரும்போதே உங்களுக்கு எப்போ வாழ்க்கையில் எந்த தொழில் போகணும், எந்த தொழில் போனா நமக்கு நல்லது, எந்த தொழில் போனா சரி, இதை செய்யலாமா, இது செய்யலாமா, இதை வேண்டாமா, இது போகலாமா அப்படின்னு எப்பெல்லாம் ஆசிலேஷன் வருதோ, கவுன்சிலிங்க்கு போகாதீங்க, கவுன்சிலர்கிட்ட போகாதீங்க, அங்கே போய் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மூலிகை சித்தர்கள் அருளிய அந்த ஞான மூலிகைகள், அந்த சித்தர்கள் அருளிய ஞான மூலிகைகளை நீங்க அது குழந்தைகளா இருக்கும் போதே கொடுத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல வந்து பணம் சொல்றோம். இங்க பணம் சொல்லும்போது நான் அடிக்கடி சொல்லும், பணம் மட்டுமே இல்லை, பணம், ஆரோக்கியம், மன மகிழ்ச்சி, சரியான குடும்ப உறவுகள், சரியான சுற்றுப்புற உறவுகள், வாழ்க்கையில எல்லாமே என்னென்ன வேணுமோ அது எல்லாமே பணம்ன்ற ஒரு வேர்டு அடக்கிடும். இது எல்லாமே கிடைக்கும் அவங்க இறைவனுடைய நோக்கத்தை, வந்த நோக்கத்தை அவங்க சரியாக நிறைவேற்றும் பொழுது அவங்க வாழ்க்கையில நீங்கள்லாம் எதிர்பார்க்கிறத சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து இப்ப நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, ராங் ரூட்ல போயிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க. ஸோ கிறிஸ்டலை பயன்படுத்துங்க, சித்தர்கள் அழிய ஞான மூலிகைகளை பயன்படுத்துங்க. உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல போய், சரியான வாழ்க்கையில கொண்டு போய், சரியான அமைப்புல கொண்டு போய், சரியான டைரக்ஷன்ல கொண்டு போய் உங்களை எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் மட்டுமே வாழ வைப்பார் இறைவன். இறைவனை நம்புங்க, இறைவனை நம்புங்க. உங்களை படைத்தவன் இறைவன். உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்ப கொடுக்கணும், எப்ப கொடுக்கூடாது, எதை கொடுக்கணும், எதை கொடுக்கூடாது, எல்லாமே அவருக்கு தெரியும். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எப்ப வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு நல்லது நினைப்பாங்க, கெடுதல் நினைக்க மாட்டாங்களோ, அதே மாதிரி இறைவனும் நமக்கு நல்லது மட்டும்தான் நினைக்கிறாரு, கெட்டது நினைக்க மாட்டாரு. கடவுளை நம்புங்க, கடவுளுடைய ஒரு வடிவமான கிறிஸ்டலை நம்புங்க.
கடவுளுடைய இன்னொரு வடிவமான அந்த மூலிகை மருந்துகளை நம்புங்க. இதை மட்டும் நம்புங்க போதும். டாக்டர் இளங்கோ கூட நம்ப வேண்டாம். டாக்டர் இளங்கோ வந்து ஒரு சாதாரண உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான். டாக்டர் இளங்கோவை நம்ப வேண்டாம். டாக்டர் இளங்கோ என்ன சொல்றாருன்னு கேளுங்க. டாக்டர் இளங்கோ சொல்றது வந்து உங்களுக்கு சரியா பட்டுதுன்னா ஃபாலோ பண்ணுங்க. சரியா பண்ண விட்டுடுங்க. வற்புறுத்தல. இதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இது நீங்க வந்து கேட்டுதான் ஆகணும், லைஃப்ல அடாப்ட் பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்லலை. டாக்டர் இளங்கோ சொல்றது எல்லாமே வாங்கிக்க. ஒரு அமைதியா உட்காந்து யோசனை பண்ணுங்க. அவர் சொல்றது சரியா தவறா? டாக்டர் சொல்றதுல இதுக்கு ஏதாவது சுயநலம் இருக்கா? இது பின்னால டாக்டருக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? அவர் ஏதோ ஒரு நன்மையை கருதி, அவர் ஏதோ ஒரு ப்ராஃபிட்டை கருதி அதை சொல்றாரா? இல்ல பொதுநலத்தோட சொல்றாரா? இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமா? இதுல டாக்டருக்கு ஏதாவது ஒரு இன்னர் பெனிஃபிட் இருக்குமா? இல்ல ஏதாவது ஒரு பணம் எதிர்பார்த்து சொல்றாரா? இல்ல எதிர்பார்க்காம சொல்றாரா? பல வகையில நீங்க யோசனை பண்ணுங்க, தப்பு கிடையாது. டாக்டர் சொல்றதுதான் கரெக்டா தப்பா? இல்ல டைவர்ட் பண்றாரா? இல்ல அவருடைய கருத்தை வந்து நமக்கு திணிக்கிறாரா? இங்க திணிப்பு கிடையாது. இங்க விஷயத்தை வந்து பகிர்றேன். எனக்கு இறைவன் கொடுத்த ஞானத்தையும் சித்தர் பெருமக்கள் கொடுத்த ஞானத்தையும் நான் பகிர்றேன், ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஷேரிங்ஸை வந்து உள்வாங்கிக்கோங்க. இதை உள்வாங்கிக்கிட்டு யோசனை பண்ணுங்க. இது பின்னால ஏதாவது உள்குத்து இருக்கா? இது பின்னால ஏதாவது வியாபார நோக்கம் இருக்கா? இது பின்னால ஏதாவது பணம் பண்ணக்கூடிய ஐடியா இருக்கா? இது இவங்க பிசினஸா பண்றாங்களா, இல்ல சர்வீஸா பண்றாங்களா? இதன் பின்னணியில டாக்டருக்கு என்ன பெனிஃபிட்? இதுல ஏதாவது விஷயம் இருக்குமா? டாக்டர் இதனால ஏதாவது காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறாரா? காரியத்தை ஆகணும்ன்றாரா? நம்மள பிரெயின் வாஷ் பண்றாரா? நம்மளை மெஸ்மரைஸ் பண்றாரா? நம்மளை ஹிப்னாட்டிஸ் பண்றாரா? நம்மளுடைய மனதை மயக்கி அவருடைய கண்ட்ரோல்ல கொண்டு வராரா? அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவா உங்களுக்கு தோணுச்சுன்னா விட்டுடுங்க, வேண்டாம். உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரின்னு பட்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் இறைவனுடைய ஒரு தூதுவனாக, சித்த பெருமக்களுடைய தூதுவனாக வந்து உங்க மெசேஜை கன்வே பண்ணேன், அவ்வளவுதான். ஐ எம் ஏ மெசஞ்சர், ஐ எம் யூர் டூல், அவ்வளவுதான். நான் வந்து ஒரு கருவி தான். இந்த கருவியை எப்படி பயன்படுத்திக்கணும் உங்க கையில் தான் இருக்கு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீங்க நிர்ணயிக்க வேண்டாம், இறைவன் எப்படி நிர்ணயிச்சிருக்கிறான்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிந்து கொண்டு இதை வந்து நீங்க உங்க மக்களுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிறத விட உங்க மக்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு, வாழ்க்கையில திக்கு தெரியாத கஷ்டப்படுபவர்களுக்கு, வாழ்க்கையில இந்த பிரச்சனை எப்படி வெளியே வரும் தெரியாத மக்களுக்கு வழிகாட்டக்கூடியது வந்து தியானம் மட்டும்தான். அது மட்டும்தான் சொல்யூஷன். அந்த தியானம் கிறிஸ்டல் தியானம். அந்த கிறிஸ்டல் தியானத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா யுவர் டைரக்ட்லி கான்டாக்டிங் வித் த காட், அல்மைட்டி காட். கடவுள் தான் வராரு. உங்களுக்கும் கடவுளுக்கும் மத்தியில் யாருமே இல்லை. டாக்டர் இளங்க கூட இல்லை. டாக்டர் இளங்க வெளியே தான் நிற்கிறாரு. நீங்களும் கடவுளும் மட்டும்தான். இறைவனோட நீங்க டைரக்டா தொடர்பு வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். இறைவன் கிட்ட தொடர்பை டெவலப் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். இறைவன் கிட்ட தொடர்பை அதை எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அதை வந்து பிரேக் பண்ணிடாத, டைவர்ட் ஆகாதீங்க, இதை வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். டாக்டர் இளங்க கூட வெளியே தான் நிற்கிறாரு. டாக்டர் இளங்க கையை தான் காட்டாரு, அதை பிடிச்சிக்கோ. இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஆஃபீஸ் தகவல் தெரியுதுங்க, நம்ம ஆன்சர் பண்ணுவோம். நேற்று பேசுனதுக்கும் நிறைய கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சார் சொன்னாரு. எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்றேன், எந்த கொஸ்டினா இருந்தாலும் சரி. சில பேர் சொல்லியிருந்தாங்க, நான் தப்பா சொல்லியிருந்தா மன்னிக்கவும், என்னுடைய கருத்து தவறாக இருந்தால் மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லை. உங்களை கேட்க வைக்கிறதும் அந்த இறைவன் தான். நீங்க இப்படி ஒரு கேள்வியை, ஏடாகுடமான கேள்வியை, குதர்க்கமான கேள்வியை, ஒரு வில்லங்கமான கேள்வியை கேட்க வைக்கிறதும் கடவுள் தான். அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்ல வேண்டிய பொறுப்புல இருக்கிறவங்க நான் தான், அதை நான் கண்டிப்பா சொல்லுது. ஸோ நீங்க எந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். தயவு செஞ்சு கேட்கறதுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க, தவறா நினைக்காதீங்கன்ற வேர்டு யூஸ் பண்ணாதீங்க. தாராளமா கேளுங்க. கேட்க வைக்கிறது கடவுள். அதை அதுக்கு முன்னாடி சரியான விளக்கத்தை கொடுத்தவங்க, சரியான வழிகாட்டக்கூடியதும் அதே கடவுள் தான். டாக்டர் இளங்கோ மூலமா, டாக்டர் இளங்கோ மூலமாக உங்களுக்கு எல்லாமே பண்றாரு. டாக்டர் இளங்கோ மூலமாக உங்களை கை காட்டுறாரு. டாக்டர் இளங்கோ மூலமாக உங்களுக்கு தகவல் கொடுக்குறாரு. டாக்டர் இளங்கோ மூலமாக உங்க வாழ்க்கையில ஒளியேற்றுறாரு. டாக்டர் இளங்கோ மூலமாக குழப்பங்களை நீக்குகிறார். டாக்டர் இளங்கோ மூலமாக நீங்க கர்மாவை தீக்கிறதுக்கு வழிகாட்டுறாரு. ஸோ எல்லாமே டாக்டர் இளங்கோ மூலமாக செய்யறாரு. ஐ ஆம் த சேனல், அவ்வளவு. ஸோ உங்களுக்கு சரின்னு பட்டா ஃபாலோ பண்ணுங்க. சரின்னு படலைன்னா யூ கேன் கோ ஃபார் எனிதிங். எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க போகலாம், எந்த ஒரு மார்க்கத்துக்கும் போகலாம், எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் போகலாம். யூ ஆர் ஃப்ரீ. ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம விளக்கம் சொல்லுவோம். என்ன விஷயம்னா, ஒரு சப்ஜெக்டை எடுத்தோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து நிறைய விஷயங்கள் விளக்கம் சொன்னால அந்த டைம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியல, அதுதான். பட் எல்லா கேள்விகளுக்கும், எந்த விதமான கேள்விகளுக்கும் நான் ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கேன். சொல்றேன், கொஞ்சம் டைம் ஆகும்.
ப்ளீஸ் பேர் வித் மீ. அடுத்தடுத்து சொல்கிறேன். கொஞ்சம் டைம் மட்டும் லேட் ஆகும். கேட்ட உடனே சொல்ல முடியாத சூழ்நிலைகள் நிறைய, ஒர்க் லோட்ஸ் நிறைய, மெடிடேஷன் போகணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால உங்களுக்கு ஆன்சர் இன்னைக்குனாலும் நாளைக்கு வரும், நாளைக்கு நாளை மணி வரும். பட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஆன்சர் வரும், எல்லாத்துக்கும் வழிபாடு. உங்களுடைய விமர்சனங்களை, உங்களுடைய சந்தேகங்களை தெரியப்படுத்த நாம பத்திரா பேசுவோம். அனைவருக்கும் நன்றி. கான்டாக்ட் நம்பர் கிடைக்குங்களாயா? கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குயா நம்பர். சரிங்க சரி. டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு நம்பர். சரிங்க சரிங்க சரி. தேங்க்யூ. அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் சொல்லியிருந்தாங்க, குழந்தைங்களை வந்து வற்புறுத்தி நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், அவர்கள் எதற்காக, எந்த கர்மாவிற்காக பிறந்திருக்கிறார்களோ அதை செய்ய அனுமதிங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நம்ம நேற்றுல குரூப்ல போட்டிருந்தாங்க நிறைய செஷன்ஸ். நேற்று ரொம்ப சாப்பாட்டை பற்றி அதிகமாக போயிட்டு இருந்து, எதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ்ஜா வெஜிடேரியன், நிறைய கேள்விகள் போயிட்டு இருந்து. அதில் ஒரு கேள்விகள் இது சம்பந்தமா வந்திருந்து. ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, என் பையன் வந்து அவங்க அப்பா மாதிரியே ரொம்ப கோபமா இருக்கான், அவனை எப்படி திருத்துறது, இது என்ன கர்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததே நம்ம குரூப்ல ஒரு சூப்பரான கமெண்ட் போட்டிருந்தாங்க, அந்த பையனை முதல்ல திருத்தாதீங்க, முதல்ல அவங்க அப்பாவை திருத்துங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. எப்படின்னாக்க, குழந்தைகள் கெட்டதை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள், கேட்டதைத்தான் செய்வார்கள். அப்போ அவன் ஒரு குழந்தை மாதிரியா போறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு சரியா லீட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு சின்ன தாழ்மையான கருத்து. அதனால பேரண்ட்ஸை கரெக்டா லீட் பண்ணா குழந்தைகள் சரியா போகும். அது இந்த பிறப்பு என்பதே நாம் கர்மாவை கழிப்பதற்கு தான் அப்படிங்கிறத டாக்டர் வெளி தெளிவா சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஒரு சின்ன கேள்வி நீங்க பதில் சொன்னீங்கன்னா, டாக்டர் சொல்லியிருந்தாங்க கிறிஸ்டல் அப்படின்னு ரொம்ப பேர் கிட்ட இருந்தாங்க. குரூப்லயே நேற்று ஒருத்தர் போட்டிருந்தாரு, நீங்க கிறிஸ்டலை ரொம்ப ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெலீட் ஆயிட்டாரு, குரூப் விட்டு எஸ்கேப் போயிட்டாரு. ஸோ கிறிஸ்டல் அப்படிங்கிறது சேல்ஸ், ஏற்கனவே டாக்டர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. பட் என்னோட கேள்விக்கு நீங்க ஒரு பதில் சொல்றீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அதர் ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல், யாராவது சொல்லுங்க. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது போறீங்க, போயிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு, சார் எனக்கு வந்து கடன் இருக்கு, எனக்கு பணம் சம்பாதிக்க முடியல, பிரச்சனை இருக்குது அப்படின்னு யாராவது அங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் சொல்ல முடியுமா? சரி எனக்கு கடன் இருக்கு 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு யாராவது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சொல்ல முடியுமா? எனிபடி? சொல்ல முடியாது. ரைட். இப்ப ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, பேர் சொல்றதுக்கு பண்ணிக்கணும், தனியார் நிறுவனத்தை. அங்க போயிட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, என் பையனுக்கு கல்யாணம் ஆகல, சரியா படிக்கல, நல்லா வேலைக்கு போகல அப்படின்னு யார்ட்டையாவது எந்த ஹாஸ்பிட்டல்லையே போய் சொல்ல முடியுமா? இல்ல உலகத்துல நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எனக்கு அமைஞ்சது கொஞ்சம் சரியில்லை, இல்ல ஹஸ்பண்டா இருக்கட்டும் ஒய்ஃபா இருக்கட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ரன் பண்றது லைஃப அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க உலகத்தில் எந்த ஒரு மருத்துவமனைக்கு சென்றாலும் உங்களுடைய நோய்களை மட்டும்தான் சொல்ல முடியும். எனக்கு இந்த டிசீஸ் இருக்கு, இது சரி பண்ணுங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலுங்கிறதே டிசீஸை கியூர் பண்றதுக்கு மட்டும்தான். அதனால அங்கதான் போய் கேட்க முடியும். ஆனால் உலகத்திலேயே டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்க முடியும். 1 and 1 ஹாஸ்பிட்டல் இன் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல். ஏன் அப்படின்னு நான் டாக்டர்கிட்ட கேட்கும்போது, சித்தர்கள், குறிப்பா அகத்திய சித்தர்ல இருந்து 108 குருமார்கள் அவருக்கு சொன்னது என்னன்னா, இந்த மக்கள் டெக்னாலஜி நிறைய இருக்குது, உலகம் ரொம்ப பக்காவா வளர்ந்துகிட்டு இருக்குது, அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டு இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனாலும் இது எல்லாத்தை விடவும் நோய்கள் அதிகமாகி கொண்டிருக்கு, பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டிருக்கு, கஷ்டங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் அதிகமாயிட்டு இருக்கோ அதை விட வாழ்க்கை பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில். அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, சித்தர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, வாழ்க்கை அப்படிங்கிறது டாக்டர் சொல்றது அடிக்குன்னா, மகிழ்ச்சியாக ஒருத்தர் இருக்கணும்னா அதுக்கு அடிப்படையில் 3 காரணம். ஒன்று, தேவையான பணம். உங்களுக்கு என்ன பணம் தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கணும். இன்னொன்னு, நோய் இல்லாமல் இருக்கணும், உடம்புல எப்போதுமே ஆரோக்கியமா இருக்கும். 2, கடைசியில குடும்ப உறவுகள் அன்பாக இருக்கணும். இந்த 3ம் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்போ இந்த டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல், மியூட் பண்ணிக்கங்க.
டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கும் மகிழ்ச்சியை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணம் செல்வதற்கும் வழிகாட்டுவதற்காக உருவாக்கப்பட்டது. எனவே நீங்கள் எல்லா கேள்வியும் தெளிவாக கேட்கலாம். இந்த கிறிஸ்டலுங்கிறத நான் திரும்பவும் கேட்டேன், ஏன் சார் அதுக்கு நான் மெடிசனே கொடுத்துடலாமே அப்படிங்கும்போது சார் சொன்னாங்க, அவருடைய மெடிடேஷன்ல 35 ஆண்டுகால அவருடைய மருத்துவ மற்றும் ஆன்மீக அனுபவம், 52,000 பேஷண்ட்னு சார் சொல்ல மாட்டாங்க, ஹெல்த் சீக்கர், அவங்களுக்கு 52,000 பேரை முழுமையா வாழ்க்கையிலிருந்து டிசீஸ் மட்டும் இல்ல, அவர்களோட முழு பரிபூரணமாக அனைத்து பிரச்சனைகளும் வெளியே கொண்டு 52,000 பேரை கியூர் பண்ண அந்த அடிப்படையில் சித்தர்கள் சொன்னது, அவங்கள்ட்ட அகத்தி சித்தர் பெருமாள் மற்ற சித்தர்கள் சொன்னது, மக்கள் அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் எதற்காக பிறந்தார்களோ அதை தெரிந்து கொள்வதற்காக கடவுளோடு அவர்கள் டியூனப் ஆயிடும், அலைன்மெண்ட் ஒத்திசைவோடு இருக்கணும், கடவுளுடைய நோக்கத்தை புரிந்தவர்களாக அதை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த சூழலில் வழிகாட்டுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே டூல், ஒரே கருவியாக இருப்பது அப்படிங்கிறது கிறிஸ்டல் மட்டும்தான் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. அதனாலதான் டாக்டர் சொல்றாங்க, அது தனிப்பட்ட முறையில் அவருடைய கருத்து இல்ல, சித்தர்கள் அவர் சொல்றது எல்லாமே அவருடைய கருத்து இல்ல, சித்தர்கள் மூலமாக சொல்லப்படுகின்ற கருத்து. இதையும் மீறி நான் கேட்டேன், இது எப்படி மக்கள் நம்புவாங்க? ஒரு கிறிஸ்டல்ஸ் மீன்ஸ் இட் இஸ் a stone, இட்ஸ் லைக் ஒரு ஸ்டோன், இது எப்படி ஒருத்தருக்கு சரியான வழி காட்ட முடியும் அப்படிங்கும்போது அவர் நிறைய சொன்னாங்க. நான் கேட்டேன், அறிவியல் பூர்வமா இதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ டாக்டர் நிறைய சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் கிறிஸ்டல் சாதாரணமாக ஏறத்தாழ 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்டல் அப்படிங்கிறது எப்படி உருவாகிறது, அது மனிதர்களோடு எப்படி கனெக்டிவிட்டி ஆகுது, ஒவ்வொரு சக்கராவையும் எப்படி இயக்குகிறது, அதாவது அது நிறைய தொடர்பு. அதனாலதான் இந்த கிளாஸ்ங்கிறது ரொம்ப டீப் அண்ட் டெப்தா எடுத்துட்டு போறது. 7 மனிதர்களை இயக்கக்கூடியது 7 சக்கராக்கள், உடலில் இருக்க சக்கரங்கள். இந்த ஒவ்வொரு சக்கரம் 7, அதை தாண்டி 2 9. அப்போ 9 கிரகங்களுக்கும் நம்முடைய சக்கராக்களுக்கும் தொடர்பு இருக்குது, நிறத்திற்கும் சக்கராவுக்கும் தொடர்பு இருக்கு, ஒவ்வொன்றும் எல்லாமே அலைன்மெண்ட் ஆயிருக்கு. அந்த வைப்ரேஷன், எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், இந்த அடிப்படையில் தான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது, யூனிவர்ஸ் இயங்கிக் கொண்டிருக்கிறது, மனிதர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு முடிவையும் அதன்படி தான் எடுக்கிறார்கள். அப்போ இந்த மனிதர்களுடைய ஆற்றலை, அதிர்வுகளை மாற்றி அவர்களுக்கு தேவையான ஒத்திசைவை கொடுக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான இயக்கத்தை கிறிஸ்டல் செய்கிறது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமா நாங்க சொல்லியிருக்கோம். அதில் நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன். இந்த செஷன் முடிஞ்ச உடனே வாட்ஸ்அப் குரூப்ல டீட்டெயிலா அதை போடுறேன், கிறிஸ்டல் எப்படி சயின்டிபிக்கா ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. நேரம் கடந்துட்டதுனால உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் நிச்சயமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. ரொம்ப பேர் இப்போ புதுசா நிறைய வந்திருக்காங்க, சிலர் நான் குரூப்லேருந்து ஆட் ஆயிருக்கேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நோட் பண்ணிக்கிங்க நம்பர், வாட்ஸ்அப் குரூப் நம்பர் 7824883355. நான் அதில் கீழே மெசேஜ்லேயும் போட்டிருக்கேன், சப்போஸ் அதை கவனிக்காதவர்கள் இதில் நோட் பண்ணிக்கிங்க. 1 more 7824883355. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இறுதியாக பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றிங்க. தேங்க்யூ. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவ
உருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி. நன்றி 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 சார். நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி. நன்றி. நன்றிங்க.